ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். வணக்கம். ஹார்வர்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ் காலேஜின் டிப்ளோமா இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல அவங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல ரொம்ப ஹாப்பி. ஸோ ஐ திங்க் ஜாயின் ஆகிட்டு இருக்கீங்க. ஓகே, ஃபைன். ஓகே. ஸோ, இதுல வந்துட்டு இப்ப ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு, நீங்க ஒவ்வொரு கேட்டகரில இருப்பீங்க. ஒவ்வொரு பர்ப்பஸுக்காக நீங்க ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இப்ப இதுல வந்துட்டு ஓ லெவல் எழுதினவங்க இருப்பீங்க. அதே மாரி ஆஃப்டர் ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வந்தவங்க இருப்பீங்க. அண்ட் இப்ப இந்த ஃபீல்ட் ரிலேட்டடா ஒரு நாலேட்ஜ வந்துட்டு கெயின் பண்ணிக்கணும்ன்ற ஒரு பர்ப்பஸ்ல ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி சில பேருக்கு வந்துட்டு இந்த ஃபீல்ட என்னன்னு சொல்லி தெரியாம இருப்பீங்க. ஸோ, ஆல்ரெடி வேற ஃபீல்ட்ல வொர்க் பண்ணவங்க, அவங்களோட ஃபீல்ட வந்துட்டு சேஞ்ச் பண்றதுக்காக இத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்படி நெறைய கேட்டகரில வந்துட்டு பர்ப்பஸ்ல நீங்க இதுல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ, உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபீல்ட் ரிலேட்டடான ஃபுல் பிரீஃப் ஐடியாவையும் வந்துட்டு நாங்க இன்றைய ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ, அது மட்டும் இல்லாம இன்றைய கிளாஸ்ல எண்ட் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நாங்க இந்த செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்கும் 2 ட்விஸ்ட் வந்துட்டு இருக்குது. சரியா? ஸோ, நீங்க எண்ட் வரைக்கும் நீங்க கன்டினியூவா இருப்பீங்கன்னு சொன்னால், அந்த 2 சான்ஸஸையும் நீங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். ஸோ, நாங்க வந்துட்டு செஷனுக்குள்ள போகலாம். ஓகே. ஸோ, அவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஐ திங்க் இதுல ஜாயின் பண்ணியிருக்கிற சில பேருக்கு ஹார்வர்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ் காலேஜ்ன்னு சொன்னால் ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நெறைய பேருக்கு வந்துட்டு இது புதுசா இருக்கலாம். இது எங்க இருக்குது? அதே மாரி அதர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு தெரியாம இருக்கலாம். ஸோ, உங்களுக்கு இப்ப நாங்க ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். எங்களோட கேம்பஸ் வந்துட்டு எங்க லொக்கேட் ஆகியிருக்குது. அதே மாரி எங்களோட ஹாட்லைன் நம்பர்ஸ் என்ன? நாங்க என்னென்ன சேனல்ஸ்ல வந்துட்டு ஆக்டிவ்ல இருக்கிறோம். அட் த சேம் டைம் நாங்க என்னென்ன வெப்சைட் எங்களோட டீட்டெயில்ஸ், அதே மாரி எங்களோட வொர்க்கிங் ஹவர்ஸ், ஆல் த திங்ஸ் வந்துட்டு நாங்க இப்ப உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ, ஜஸ்ட் இது தேவையானவங்க வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட ஃப்ரீ டைம்ல எங்களோட கேம்பஸ் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட்ஸ் தேவைன்னு சொன்னால், நீங்க இதுல ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பார்க்கையிலும், ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நாங்க டெய்லி அப்டேட்ஸ்ல இருக்கிறோம். ஸோ, அதையும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கு. ஸோ, தேவையானவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். ஓகே. ஸோ, இப்ப ரீசென்ட் டேஸ்ல நீங்க நெறைய கேம்பஸ் வந்துட்டு நேம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸ்பெஷலா ஏன் வந்துட்டு எங்களோட கேம்பஸ் வந்துட்டு என்ன சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஒன் அவங்களுக்கு நாங்க எங்களோட சைட்ல ப்ரொவைட் பண்ற எல்லா கோர்ஸஸுமே வந்துட்டு யுகே அவார்டிங் பாடிஸ்க்குள்ள வந்துட்டு ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு பிரிட்டிஷ் கவுன்சில்ல அப்ரூவ் பண்ணக்கூடியதாகவும், அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஃபாரின் மினிஸ்ட்ரில வெரிஃபை பண்ணக்கூடிய கோர்ஸஸ் தான் நாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அதே மாரி எங்களோட கேம்பஸால ப்ரொவைட் பண்ற சில கோர்ஸஸ்க்கு வந்துட்டு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எம்பசிஸோடையும், சவுதி கவுன்சில்ஸ் ஆஃப் என்ஜினியர்ஸோடையும் வந்துட்டு அட்டஸ்டேஷன் பண்ணக்கூடிய மாரி காணப்படும். அதே மாரி எங்களோட கேம்பஸ்ல நாங்க ப்ரொவைட் பண்ற கோர்ஸஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், யுகே சர்டிஃபிகேட் சர்வீஸுக்குள்ள ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் லாஸ்ட் திங் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட கேம்பஸ் நாங்க அதர் கம்பெனிஸ் பார்ட்னர்ஸோடையும் வந்துட்டு கொலபரேட்டிவா வொர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ, அவங்களுக்கு நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன். நீங்க இந்த செஷன்ல எண்ட் வரைக்கும் இருக்கீங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ, அதுல ஒண்ணு தான் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். நாலேட்ஜ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஃபார் சக்சஸ். செஷன் இறுதியில் கேள்விகள் கேட்கப்பட்டு, உரிய நேரத்தில் சரியான விடையினை அளிக்கும் நபருக்கு 25,000 பெறுமதியான கிஃப்ட் வவுச்சர் வழங்கப்படும். கேட்கப்படும் கேள்விக்கு கேமரா ஆன் செய்து உரிய நேரத்தில் சரியாக விடையளிக்க செஷன்ல தொடர்ந்து இணைந்திருங்க. ஸோ, இது உங்களுக்கு நீங்களும் இந்த 25,000 கிஃப்ட் வவுச்சர்ஸ பெறக்கூடிய சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ, அன்டில் நீங்க செஷன்ல வந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், இந்த சான்ஸஸ நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே. ஸோ, நாங்க வந்துட்டு செஷன்ல ஸ்டார்ட் பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஸோ, இன்றைய செஷன் வந்துட்டு டிப்ளோமா இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். ஸோ, இன்றைய செஷன் வந்துட்டு என்னோட லெக்சர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறோம். மிஸ்டர் அர்சாத் அரிஃப் சார். ஸோ, அதோட டீட்டெயில்ஸும் நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறோம். நீங்க அதையும் வந்துட்டு பார்த்துக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கு. ஓகே. ஸோ, நான் வந்துட்டு செஷன் ஸ்டார்ட் பகுதிக்கு போறோம். சார் ஆர் யூ தேர்? Yes, I'm here. ஓகே சார். ஓகே. கேன் Okay, thank you. நான் carry on பண்றேன். ஸோ guys, எல்லாரையும் நான் ஒரு வெல்கம் பண்ணிக்கிறேன் again. இன்றைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயமா அதுக்கு முதல்ல நான் பேசுற கிளியரா இருக்குதானே ஆடியோ? ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னா எனக்கு சொல்லுங்க. I hope it's clear, right? Guys, can you hear me?
யாராவது எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஆமாம் சார், கிளியரா கேக்குது. கிளியரா இருக்கு. ஓகே ரைட், தேங்க்யூ. கிவ் மீ செகண்ட். ஓகே, இடையிலையும் ஏதாவது சவுண்ட் பிரச்சனை இல்ல டிலே ஆகுது அப்படின்னு சொன்னா எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஹேப்பன்ஸ் ஆல்வேஸ், ரைட்? ஸோ ரைட், நம்ம இன்றைக்கு மெயினா பார்க்க போற விஷயம் வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ங்கிற விஷயம் என்ன, ஹெச்என்டில வந்துட்டு நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கிறதால என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த இந்த லைக் வி ஆல்ரெடி 15 மினிட்ஸ், ரைட்? 45 மினிட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதுக்குள்ள எந்த பர்பஸ் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ங்கிற விஷயம் என்ன, ஸ்ரீலங்கால இது என்ன நிலைமையில இருக்கு, அதை நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல போறேன்னு சொன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்ட்ல போறேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவை, ரைட்? அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ஸோ எந்த பர்பஸ் அதை உங்களுக்கு கொண்டு வந்து தாரது, உங்கள்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொன்னா, இது கொஞ்சம் கவனமா இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா யூ கேன் கெட் இட், ரைட்? நாலேஜ் எல்லாமே இப்ப நிறைய அவைலபிளா இருக்கு. அட்டென்ஷன்ங்கிற விஷயம் தான் நான் இருந்து எடுத்துக்கிறது கடும் கஷ்டமான விஷயம். ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரீயா கிடைக்குதுன்றதுக்காண்டி லைக் நீங்க உங்களோட அட்டென்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னா யூ கேன் கெட் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ யா, ஐ ஹோப் யூ கைஸ் வில் கெட் some kind of idea at the end of the session, right? இந்த செஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல நம்ம ஒரு ஆக்டிவிட்டியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். லைக் நம்ம ஒரு 45 ஆக்கள் இருக்கிறோம். ஸோ யா, ஒரு ஆக்டிவிட்டியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டியில இருந்தே நம்ம என்ன விஷயங்கள்னு சொல்லி போகலாம். அதுக்கு let me share my screen. Okay, hope you guys can see my screen. இதுல ஓகே, நீங்க மோஸ்ட்லி மொபைல்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னு சொன்னா இந்த கோட கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னா நான் லிங்க் வந்து ஷேர் பண்றேன் சேட்ல. செகண்ட். ஸோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு வெப்சைட்டுக்கு போவீங்க. ஸோ அந்த வெப்சைட்ல தான் நம்ம அந்த ஆக்டிவிட்டியை செய்ய போறோம். ஸோ மெயின் சேட்ல நான் லிங்கை ஷேர் பண்றேன். அதை உங்களுக்கு கூட்டிட்டு போகும் menti.comங்கிற வெப்சைட்டுக்கு. ஓகே, ஸோ அந்த வெப்சைட்ல இருந்து நம்மளோட ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ த்ரூ த ஆக்டிவிட்டி நம்ம கொஞ்சம் விஷயங்களை படிச்சுக்க முடியும். ஸோ சும்மா நான் கதைச்சிக்கிட்டு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லாம நம்ம இப்படியே கொண்டு போவோம். ஜாயின் பண்றீங்களா? லிங்க் உங்களுக்கு லிங்க் கிடைச்சிட்டு, ரைட்? Can you guys able to see the link? ஸோ ஜஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்க இந்த வெப்சைட்டை பாருங்க, நான் கதைக்கிறத கேளுங்க. ஜூம் நீங்க ஸ்க்ரீனை பார்க்க தேவையில்லை, அந்த வெப்சைட்ல இருங்க. நான் கதைக்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு அந்த வெப்சைட்ல இருந்தீங்கன்னா சொன்னா சரி. ஓகே ஓகே, பீப்புள் ஆர் ஜாயினிங். ரைட், ஸோ நீங்க ஜாயின் ஆயிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டினோட இருக்கும். யா, ஆல்ரெடி நிறைய பேர் மார்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. குட். நீங்க இந்த ப்ரோக்ராம்ல எதை டிவைஸ் யூஸ் பண்ணி ஜாயின் ஆயிருப்பீங்கன்னு முதல்ல எனக்கு சொல்லுங்க. நீங்க மொபைல் போன்ல ஜாயின் ஆயிருந்தீங்கன்னு சொன்னா மொபைல் போனை கிளிக் பண்ணுங்க. லேப்டாப்னு சொன்னா லேப்டாப், டேப் ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா, இல்ல வேற ஏதாவது டிவி அப்படி வாஷிங் மிஷின் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னா அதுல இருந்து ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா யா, தேர் ஆர் ஸ்மார்ட் டிவைசஸ் எவ்ரிவேர், ரைட்? ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ் எடுத்தீங்கன்னு சொன்னா ஸ்மார்ட் டிவி, அதுலயுமே ஜூம் இருக்கு. ஸோ அதர் டிவைஸ்னு போட்டு ஓகே. 22 பேர் வந்துட்டு மொபைல் போன்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, 2 பேர் தான் லேப்டாப்ல. ஓகே, ஸ்ரீலங்கால சோசியல் மீடியா, ஓகே, மொபைல் டிவைசஸ் கூட இருக்கு. லைக்ஸ் எல்லாம் தெரிவித்து வருவீங்க. குட். 35 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க, 29 பேர் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்க. குட். ஓகே, ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 5 பேர் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஓகே, கிரேட். எல்லாருமே மொபைல் போன்ஸ், ஃபைன். 2 பேர் லேப்டாப்ஸ் இல்ல டெஸ்க்டாப்ல இருக்கிறீங்க. குட்.
ஓகே, இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இப்ப எனக்கு சொல்லுங்க, வேர் ஆர் ஜாயினிங் ஃப்ரம்? நீங்க எங்க இருந்து ஜாயின் ஆயிருக்கீங்கன்னு போடுங்க. எக்ஸாம்பிள் கொலம்புல, கேண்டி, ஜப்னா, கல்முனை, அக்கரைப்பத்து, somewhere. அதை வந்துட்டு நீங்க டெக்ஸ்ட். ஓகே, பெட்டிக்லோ, ரத்னபுரம், குட். கொலம்பு, ரைட். டோட்டல் ஸ்ரீலங்கா கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, குட் கலாம். ஓகே, லிங்க் வரலன்னு சொன்னா I share the link again. ஓகே, ஒருத்தர் வந்துட்டு லேட்டா ஜாயின் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க, நான் அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணிருக்கிறேன். அந்த லிங்க்ல போயிட்டு அதுல இந்த கொஸ்டின்ஸ் வரும், அந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நாவலப்பிட்டி, ட்ரிங்கோமலை, பாலமுனை, மன்னார், ஜப்னா, குட். நிறைய இடத்துல இருந்து ஜாயின் ஆயிருக்கு. ஓகே, ஓகே, லிங்க் டிலே ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நான் பேசிட்டு இருக்கக்குள்ள ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொன்னா செட்ல போட்டு வைங்க. நான் இடையில ஆன்சர் பண்ண என்ன பண்றேன், இல்லாட்டி எண்ட் ஆஃப் த செஷன் டெஃபினெட்லி ஐ வில் ஆன்சர் யுவர் கொஸ்டின். நீங்க நான் கதைக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படியுமே கொஸ்டின்ஸ் வரும். ஸோ பயப்படாம கொஸ்டின் போடுங்க. நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வரல, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க. ஸோ கொஸ்டின்ஸா வெல்கம். ஸோ நீங்க குயிக்கா உங்களுக்கு கொஸ்டின் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னா போடுங்க. எனக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா நான் ஆன்சர் பண்றேன், இல்லைன்னு சொன்னா நான் தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது ஆன்சர் பண்றேன். ஓகே, 45 people ஜாயின் ஆயிருக்கீங்க. இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு சொன்னா சிலருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இட் வில் பி ஓப்பன். ரைட். ஓகே, வேற என்ன புது இடம் வந்திருக்கு? கம்போல, கிரேட். நாகப்பட்டி பார்த்துட்டோம். ட்ரிங்கோமாலே, ஓகே, கட்டார்ல இருந்து ஒருத்தர் ஜாயின் ஆயிருக்காரு. ஃபைன். அம்பாறை, ரத்னபுரம், பால்னா, கிரேட். இப்போ கிண்ணியா, ட்ரிங்கோமாலே. ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம வேர்ட் கிளவுட்னு சொல்லி சொல்லுவோம். நான் இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, உங்களோட கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கு ஒரு ஐடி நாலேஜ் சம்பந்தமா? ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை பத்தி? உங்களுக்கு எந்த அளவுக்கு ஐடி தெரியும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு சொன்னா 5 கொடுங்க. இல்ல, அதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. 1ல இருந்து 5 வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, உங்களோட ஐடி நாலேஜ் ஓகே, எனக்கு ஓரளவுக்கு தெரியும், இல்ல எனக்கு மோஸ்ட்லி தெரியும் ஐடி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல். இது நான் வந்துட்டு மார்க்ஸ் போடுறது இல்லை, நீங்களே உங்களுக்கு ஒரு கிரேடிங் கொடுத்துக்கிற மாதிரி தான் இது. What do you think? What about your knowledge? நீங்களே உங்களை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல சில கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னுமே உங்களை பத்தி உங்களுக்கே செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நமக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு தெரியல, கைண்ட் ஆஃப். ரைட், கிரேட் 28. நம்ம 30 தாண்டிச்சுன்னு சொன்னா போயிடுவோம். ஜஸ்ட் ஓகே. ஓகே, நமக்கு மீடியம். சிலர் வந்துட்டு குறைய கொடுத்துருக்கீங்க. 7 பீப்புளா லெஸ் கொடுத்துருக்கீங்க. 8 வந்துட்டு மீடியம்ல இருக்கு. ஓகே, 9. ஓகே, நம்ம இருக்கிற வேர்ல்ட்ல எல்லாருமே மோஸ்ட்லி சோசியல் மீடியா யூஸ் பண்றதுக்காவது டெக்ஸை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். 6 பீப்புளா கான்ஃபிடென்ட்லி உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. 9 பீப்புள் கொஞ்சம் நார்மலோட கூட தெரியும். ஓகே, பாஸ் 31, ரைட்? ஓகே, திஸ் டேட்டா இஸ் ஃபைன். நெக்ஸ்ட். ஓகே, இதுல சொல்லுங்க, வாட் இஸ் யூர் கரண்ட் ஸ்டேஜ் இன் எஜுகேஷன் தெரியல. நீங்க இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க? ஓ லெவல் முடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அதை மார்க் பண்ணுங்க. இல்ல ஏ லெவல் முடிச்சிட்டீங்களா, இல்ல யூனிவர்சிட்டியில இருக்கிறீங்களா, இல்ல ஆல்ரெடி ஐடில ஒர்க் பண்றீங்களா, இல்ல வேற ஃபீல்டுல இருக்கிறீங்க பட் நீங்க வந்துட்டு ஐடிக்கு போறதுக்கு விரும்புறீங்க? வாட் இஸ் யூர் ஐடியா? ஓகே, மோஸ்ட்லி ஓ லெவல் முடிச்சிட்டு, ஓகே, நான் நினைக்கிறேன் ஓ லெவல் படிச்சிட்டு இருக்கிறார்கள், ஓ லெவல் முடிச்சிட்டு இருக்கிறார்கள். ஓகே, போத் ஆஃப். தென் ஏ லெவல், ஓகே, அவங்க தான் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. ஏ லெவல் முடிச்சாக்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப புதுசா ஜாயின் ஆனாக்கள் நான் வந்துட்டு சேட்ல ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்றேன். நீங்க இந்த இதுல ஜாயின் ஆகலாம். நாங்க அந்த ஆக்டிவிட்டி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அந்த ஆக்டிவிட்டியில ஜாயின் ஆகலாம். நான் அந்த லிங்க் இதை ஷேர் பண்ணிட்டேன்னா ஓகே, நான் அந்த நம்மளோட ஒர்க்லோட ஷேர் பண்ணிருக்கேன், பரவாயில்ல. நான் அதை ஷேர் லிங்க். ஓகே, மெயின் சைட்ல இருக்கு அந்த லிங்க். ஜஸ்ட் கெட் த லிங்க்.
ஓகே, இதுவுமே 33 தாண்டிடும். ஸோ இப்போ நம்ம கூடுதலா இருக்கிறார்கள் ஏ லெவல் முடிச்சாக்கள் தான் இருக்கிறீங்க. ஃபைன். யூனிவர்சிட்டியில இருந்தும் 6 பீப்புள் இருக்கிறீங்க. தென் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஐடில நோ ஒன். ஓகே, 5 பேர் மார்க் பண்ணியிருக்கிறீங்க. வேற இதுல இருக்கிறீங்க, வேற ஃபீல்ட்ல இருக்கிறீங்க. பட் யூ வாண்ட் டு கோ வித் ஐடி. ஓகே, கிரேட். ஓகே, இந்த கொஸ்டின் என்ன சொன்னா, இந்த ப்ரோக்ராம்ல இப்போ ஐ மீன் இந்த ஒர்க் ஷாப்லயோ நீங்க ஜாயின் பண்ணதுக்கு என்ன ரீசன்? Where do you hope to work after studying software engineering? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்க இங்க ஸ்ரீலங்கால ஒர்க் பண்ண விரும்புறீங்களா இல்ல ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ண போறீங்க? ஃப்ரீலான்சர் என்னன்னு தெரியல, பரவாயில்ல, நான் இது தெரியும். ஃபாரின் கம்பெனி ஒர்க் பண்ண போறீங்க ரிமோட்ல? இன்னும் எனக்கு ஐடியா இல்லை. ஓகே, இப்போ ஃபாரின் கம்பெனி நீங்க டைரக்டா போயிட்டு ஃபாரின் போயிட்டு ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னாலும் சரி, ரிமோட்டா ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னாலும் சரி, அதை மார்க் பண்ணுங்க. இப்போ ஃபாரின் கம்பெனி ரிமோட் ஆர் ஆன் சைட் போத்தா வெல்கம். Okay, working in different. Right. Okay, ஸ்ரீலங்கா. ஓகே, மோஸ்ட்லி ஃபாரின் போறதுக்கு. ஓகே, ரெண்டும். ஓகே, 4 பேர் வந்துட்டு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க, இன்னும் ஐடியா இல்லை, பட் யூ வில் டிசைட். ஃபைன். ஓகே, ஃப்ரீலான்ஸாகவும் ஒர்க் பண்றதுக்கு யோசிக்கிறீங்க. ஐடி இஸ் அ குட் ஃபீல்ட் டு ஒர்க் இன் ஃப்ரீலான்ஸ். ஓகே, ஐடிங்கிற இது வந்துட்டு ஃப்ரீலான்ஸா ஒர்க் பண்றதுக்கு நீங்க வீட்டில் இருந்தோ இல்ல எந்த கம்பெனியோட டைப் பண்ணோம். ஃப்ரீலான்ஸ் சொல்றது நான் இதுலேயே சொல்லிடுறேன். ஃப்ரீலான்ஸுங்கிறது நீங்க எந்த கம்பெனியோடயுமே அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ஸ்டாஃபா வேலை செய்ய மாட்டீங்க. அங்க போயிட்டு ஒரு எம்ப்ளாயியா நீங்க வேலை செய்ய மாட்டீங்க. நீங்க இண்டிவிஜுவலா இருப்பீங்க. உங்களுக்கு அவங்க ப்ராஜெக்ட்ஸை தருவாங்க, நீங்க ப்ராஜெக்ட்ஸை செஞ்சு கொடுப்பீங்க, அவங்க பே பண்ணுவாங்க. இதைதான் நம்ம ஃப்ரீலான்ஸ் ஜாப்னு சொல்றோம். எந்த கம்பெனியோடையும் கான்ட்ராக்ட் போட்டிருக்க மாட்டோம். எஸ் அன் எம்ப்ளாயி. இபிஎஃப் இஜிஎஃப் எல்லாம் இருக்காது. ஸோ அதை தான் நம்ம ஃப்ரீலான்ஸ்னு சொல்றோம். இல்லைன்னு சொன்னா எம்ப்ளாயி. ரைட்? அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஃப்ரீலான்ஸ் சொல்றோம். ஓகே, மோஸ்ட்லி ஃபாரின் அண்ட் ஸ்ரீலங்காலையுமே இருக்காது பாருங்க. பரவாயில்ல, ஸ்ரீலங்கா கொஞ்சம் டெவலப் ஆகி தான் இருக்கு அப்படின்னு சொன்னா. கிரேட். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் குயிஸ் கொஸ்டின் போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆன்சர் பண்ண இயலுமான்னு சொல்லி பாருங்க. பட் எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு இதை பத்தின கிளியரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், ஹோப்ஃபுல்லி. ரைட்? ஸோ இதுக்கு வந்துட்டு ஸ்கோர் இருக்கு. இதுல யாரு கூட மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இது நாட் கம்பல்சரி, பட் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு சொல்லி அவங்களே செல்ஃப் செக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, லெட் மீ ஸ்டார்ட். எல்லாருமே ஜாயின் ஆகும். ஓகே, 30க்கு மேல. ஓகே, 50 இருக்கிற மேல வில் வெயிட் அண்டில் 40. ரைட்? 34 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓகே, வெயிட். 35 பிளேயர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. 36. வெயிட் அண்டில் 40. ஓகே, 36 இஸ் ஃபைன். நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. நீங்க ஃபாஸ்டாவும் ஆன்சர் பண்ணணும், சரியாவும் ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னா you will get the marks. Which of those do you think it's created by software engineers? இதுல இருக்கிற விஷயத்துல எது வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸால கிரியேட் பண்ணப்பட்ட விஷயம்? அதாவது ஃபேஸ்புக் ஆப் அதை கிரியேட் பண்ற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இல்ல ஏடிஎம்ல நீங்க பாக்குற சாஃப்ட்வேர், இல்ல ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம், நீங்க யூஸ் பண்ற வாஷிங் மிஷின்ல இருக்கிற கண்ட்ரோல் பேனல், இல்ல ஆல் ஆஃப் தெம். இதுல எது வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸால கிரியேட் பண்ணப்பட்டது? லிமிட்டட் டைமுக்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா சரி. ஓகே, மல்டிபிள் ஆன்சர்ஸ் நமக்கு இருக்கு. ஃபேஸ்புக் ஆப், ஏடிஎம் மெஷின் சாஃப்ட்வேர், ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம், வாஷிங் மெஷின் கண்ட்ரோல் பேனல். கண்ட்ரோல் பேனல் சொன்னா உங்களோட வாஷிங் மிஷின் ஆட்டோவா வேலை செய்யும். அந்த ஐ மீன் நீங்க டைமர் எல்லாம் செட் பண்ணுவீங்க, எவ்வளவு தரம் ரொட்டேட் பண்ணணும் அதெல்லாமே செட் பண்ணுவீங்க. இல்ல சில ஸ்மார்ட் வாஷிங் மிஷின் சொன்னா அதுவே கால்குலேட் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். யூ வில் கிளிக் த ஆப்ஷன்ஸ் ஒன்லி. ஆனா இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு ஆல் ஆஃப் த எபவ். இதுல இருக்கிற எல்லாமே, நம்ம இப்ப பார்த்த எல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸால கிரியேட் பண்ணப்படுற விஷயம். ஈவன் வாஷிங் மிஷின்ல இருக்கிற பேனல் கூட நீங்க சாஃப்ட்வேர் பண்ணலாம். ஃபேஸ்புக் ஆப் அதுவுமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸால கிரியேட் பண்ணப்படுற விஷயம். நீங்க என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த சாஃப்ட்வேர், மென்டிமீட்டர், இந்த ஜூம், எவ்ரி டெக்னாலஜி ஆர் யூசிங் எல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸால கிரியேட் பண்ணப்படுற ஒரு விஷயம். ரைட்? ஸோ பிள்ளையா சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னா ஓகே, யார் இதுல சரியா சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஹாசிர் அஹமத் ஃபாஸ்டாவும் சரி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு அண்ட் கரெக்டாகவும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு. தென் கனி சஜி கேக். ஓகே, கேக் வந்துட்டு ஃபேக் நேம் நினைக்கிறேன். ஓகே, ஃபைன், தட்ஸ் ஃபைன். ஃபைசர், ஃபாத்திமா, மர்சியா. ஓகே, இவங்க எல்லாம் சரியா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. தென் அதர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்க பட் ராங். ஓகே, நீங்க ஆல்சோ ட்ரை. அடுத்த கொஸ்டின்ல நீங்க சரியா ஆன்சர் பண்ண பாருங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே,
ஹோப்ஃபுல்லி எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். இந்த கொஸ்டின் என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொஸ்டின் வரும், அதை பாத்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இஸ் ஒன்லி அபவுட் ரைட்டிங் கோட். இது சரியா பிள்ளையா? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிறது கோடிங் பண்றது மட்டும் சொல்லப்படுது. இது சரியா பிள்ளையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிறது கோடிங் பண்றது மட்டும். இது சரியா பிள்ளையா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஓகே, 9 பேர் ட்ரூ சொல்லியிருக்கீங்க, 23 பேர் ஃபால்ஸ் அதுங்க. குட். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிறது கோடிங் செய்யறது மட்டும் இல்லை. நம்ம இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ், ரைட்? ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்றதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த எல்லாத்தையுமே செய்யறது தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். கோடிங்கிறது அதுல ஒரு பார்ட், ரைட்? கோடிங்கிறது அதுல ஒரு பார்ட். கோடிங் பண்றதை நம்ம கோடர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம், இல்லைன்னு சொன்னா ப்ரோக்ராமர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம், ரைட்? கோடிங் மட்டும் செய்யறாங்களா ப்ரோக்ராமர்ஸ், இல்லைன்னு சொன்னா கோடர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். கோடர்ஸ் பெருசா யூஸ் பண்றதில்ல, பட் ப்ரோக்ராமர்ஸ்னு சொல்லி சொல்லலாம். பட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்றது ஒரு சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எண்ட் வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களையும் சேர்த்து செய்யறது. முக்கியமா இது ஒரு டீமா செய்யுது. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிறது தனியா செய்யற ஒரு விஷயம் இல்லை, ஒரு டீமா நீங்க ஒர்க் பண்றது தான் கூடுதலான டைம்ல இருக்கும். குட். ஸோ இல்லைன்னு நீங்க இப்ப இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இன்றைக்கு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா ஓகே. இதுல யார் சரியா ஆன்சர் பண்றீங்கன்னு பார்ப்போம். அகைன் ஹாசிர் அகமது. குட். ஸ்டில் கனி செகண்ட்ல இருக்கிறீங்க. சஜி, மில்ஹான், ஃபாத்திமா, மசியா. குட். மத்தாக்களும் சரியா ஆன்சர் பண்றீங்க. எல்சா, கவிஸ் கிஷோர். சாரி, அவங்களோட பேரை போல சொல்லணும். கவி கிஷோர். ரைட். Nirujan, Yusuf, and Aziz. Good. Let's go to the next question. 30 தாண்டி டிஸ்டன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். We don't have enough time. Okay, இது என்ன question? Do you think you need to be good at maths to become a software engineer? Okay, maths நல்லா தெரிஞ்சிருக்கணும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுறதுக்கு. What do you think? Okay, கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். Not really, only some areas. AI, data science அதுக்கு மட்டும் தேவை. What is your answer? Yeah. Yes, always. கட்டாயம் மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுறதுக்கு. 11 பேர் சொல்லிருக்கீங்க, 15 பேர் நோ, நாட் ரியலி. ஒன்லி ஃபார் இப்போ ஏஐ டேட்டா சயின்ஸ் எல்லாம் செய்யறோம்னு சொன்னா கட்டாயம் மேக்ஸ், நமக்கு மேக்ஸ்ல நம்ம ஒரு ஜீனியஸா இருக்கணும்னு சொல்லி. நோ, தட் இஸ் நாட் ட்ரூ. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்டுல போறதுக்கு உங்களுக்கு மேக்ஸ் கட்டாயம் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஐ மீன் உங்களுக்கு பேசிக்கான மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும், ரைட்? நீங்க பெரிய பெரிய மேத்தமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரம் ஏஐ டேட்டா சயின்ஸுக்கு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் தேவைப்படும். அது நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா செய்ய வேண்டி இருக்காது. ஆல்ரெடி அதெல்லாமே பில்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஏஐ எல்லாமே அவைலபிளா இருக்கு, ரைட்? ஸோ நீங்க அதை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இப்போ ஏஐ அல்காரிதம்ஸ் சொல்லுவோம், அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதை எடுத்து உங்களால அப்ளை பண்ண தெரிஞ்சா போதும். அப்ளை பண்ற மீன் அது ஒரு இப்ப நீங்க சேட் ஜிபிடி யூஸ் பண்ற மாதிரி, anyone using அந்த மாதிரி நீங்க அந்த சேட் ஜிபிடி API எடுத்து யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். தட்ஸ் இட். ஸோ பெருசாக உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல்ல நான் பெரிய ஜீனியஸா இருந்தா தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போக முடியும்னு சொல்லி இல்லை. ஸோ இது வந்துகிட்டு நார்மலா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிஸ்கன்செப்ட். ஓகே, ஓகே. ஹாசிர் அகமதோட கனி லீட்ல வந்துட்டாங்க, ரைட்? தென் ஹாசிர் அகமது செகண்ட், மில்ஹான், எல்சா, மசியா, அசீஸ், மில்ஹா, சஜி. ஓகே, புதுசா வந்திருக்கு பவிசான், தென் நிஷா. குட். கீப் இட் அப். லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, இதுதான் கடைசி क्वेश्चन, fourth question. Okay, that's done. What is the question? Okay, if you build an app, who could use it? நீங்க ஒரு அக்கௌண்ட் பில்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அதை யாரால யூஸ் பண்ணிடும்? நீங்க இப்ப ஸ்ரீலங்கால இருந்து செய்றீங்கன்னு சொன்னா people in Sri Lanka only, anyone in the world. What do you think? ஈஸியான கொஸ்டினா?
ஸ்ரீலங்கால நீங்க ஒரு ஆப் பில்ட் பண்ணீங்கன்னா ஸ்ரீலங்கால மட்டும் யூஸ் பண்ணிடுமா, உலகத்துல எல்லா இடத்துல இருந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, மோஸ்ட்லி சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஒன்லி ஃபியூ பீப்புள் கூட ஆன்சர் பண்ணிருக்கீங்க. யா, ஆப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு லிமிட்டடான விஷயம் இல்லை. நீங்க செய்யற ஒரு ஆப் மோஸ்ட்லி ஸ்ரீலங்கன் ஆப்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாமே குளோபலா யூஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஸ்ரீலங்கன் சாஃப்ட்வேர் கம்பெனி அவங்க நிறைய குளோபல் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் மீன் நீங்க ஒரு வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா, ஒரு ஆப் செஞ்சீங்கன்னு சொன்னா அது ஸ்ரீலங்கால மட்டும். நீங்க ஸ்ரீலங்காக்கு ஸ்பெஷலா செஞ்சீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்காக்குள்ள தான் வேலை செய்யும். பட் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி நீங்க ஒரு ஆப்போ ஒரு கேமையோ நீங்க டெவலப் பண்றீங்கன்னு சொன்னா யூ கேன் ரீச் குளோபல் மார்க்கெட். தட் இஸ் த பாயிண்ட். ஓகே, this is the final leaderboard நினைக்கிறேன். Okay, still Kani is leading. Okay, ஹாசிர் அகமது, மில்ஹான். ஓகே, கனி தான் இன்றைக்கு நம்மளோட இந்த பிரேக் ஐஸ் பிரேக் செஷன்ல வந்துட்டு ஸ்கோர் பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஒரு கிளப் பண்ணுங்க. அவங்களுக்கு தெரியுமா இதுல கிளப் ஆப்ஷன் இருக்கு? ட்ரை பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. கிளப் ஆப்ஷன். ஓகே, ஜூம்ல இருக்கிற கிளப் ஆப்ஷன் இன்றைக்கு கண்டுபிடிச்சு ரியாக்ஷன் சொல்லி இருக்கு. நாட் ரைஸ் ஹேண்ட், ரியாக்ட் சொல்லி இருக்கும். அதுல போனீங்கன்னு சொன்னா இருக்கு. நான் இப்பதான் கிளிக் பண்ணேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே ஓகே, எல்லாமே டெக்ல பெருசா இதா தான் இருக்குறீங்க. குட். ஓகே, வெரி குட். மற்ற ஆக்களும் ட்ரை பண்ண ஆக்களுக்கு தேங்க்ஸ். ஓகே, நான் என்கிட்ட இந்த ஸ்லைட்ல கொஞ்சம் டீடைல்ஸ் இருக்கு, அதை நம்ம குயிக்கா பார்த்தோம்னு சொன்னா இந்த செஷனை முடிச்சிடலாம். ஓகே, ஹேனஸ்டர் டிப்ளோமா இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ரைட். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு சொன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சிஸ்டமேட்டிக் அப்ரோச் டு டிசைன், பில்ட், டெஸ்டிங் அண்ட் மெயின்டைனிங் சாஃப்ட்வேர். நீங்க இதுல என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சாஃப்ட்வேர் நீங்க டிசைன் பண்ணணும். இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்கு. எனக்கு ஸ்ரீலங்கால ஓகே ஒரு தேவை வந்துச்சு. என்ன, நமக்கு ஃபியூல் போடுறதுக்கு QR கோட் வந்துட்டு யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை. ஓகே, இதை வந்துட்டு நீங்க டிசைன் பண்ணணும். QR கோட் மொபைல்ல காட்டணும். அந்த QR கோட பெட்ரோல் செட்ல இருக்கிற ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ண இவர் டேட்டா அங்க போகணும். கைண்ட் ஆஃப் அதை நீங்க மேப் பண்றது தான் டிசைனிங் சொல்லி சொல்லுவோம். தென் பில்டிங்ங்கிறது தான் இதுல ரியலா கோட் பண்றது. ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் QR கோட் நம்ம யூஸ் பண்ணிருந்தோம் ஃபியூல் கிரைசிஸ் டைம்ல, ஞாபகம் இருக்கு தானே? ரைட். ஸோ அதுதான் இப்போ கோடிங் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை இப்போ பெட்ரோல் செட்ல இருக்கிற ஆட்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர், யூசர்ஸ் எல்லாருக்குமே ஒரு சாஃப்ட்வேர். அவங்களுக்கு சாஃப்ட்வேர் இல்லை, QR கோட் தான் ஜெனரேட் ஆகி வரும். ரைட். ஓகே, அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணுவீங்க, பில்ட் பண்ணுவீங்க. அந்த வெப்சைட்ல போயிட்டு அவங்க பைக் டீடைல்ஸை கொடுத்து சாஃப்ட்வேர் எடுப்பீங்க. இதெல்லாம் செஞ்சு எடுக்கிறது தான் பில்டிங் சொல்லி சொல்லுவோம். தென் அதை டெஸ்டிங் பண்ணுவோம். நமக்கு ஆரம்பத்துல நிறைய பிள்ளையர் இருந்துச்சு. ஒருத்தர் எடுத்தா திரும்ப எடுக்க முடியாம ஏன்னு சொன்னா அதை அவ்வளவு குயிக்கா அந்த ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால அதை டெஸ்டிங்கை சரியா செஞ்சு முடிக்கல. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பிரச்சனை இருந்துச்சு. பிறகு போக போக அது சரி பண்ணாங்க. அதுதான் டெஸ்டிங்னு சொல்றது. அதுக்கு பிறகு இந்த மெயின்டைனிங் சொல்ற விஷயம். வாட் இஸ் தட்? மெயின்டெனன்ஸ்ங்கிறது தான் அந்த சாஃப்ட்வேரை யாரெல்லாம் எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அது வரைக்குமே இந்த மெயின்டைனிங் விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப அதை யூஸ் பண்ணல, அந்த சாஃப்ட்வேர் யூஸ்ல இல்ல, நோ மெயின்டெனன்ஸ். ரைட். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்ட்லயே இந்த மெயின்டெனன்ஸ் தான் கூட காசு போகும். நிறைய கம்பெனிஸ் அவங்க ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த மெயின்டெனன்ஸ். இப்போ ஸ்ரீலங்கால HCL, Versisa அந்த மாதிரி பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கு. அவங்க எல்லாமே கூடுதலா இப்ப செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த டெவலப்மெண்ட், இந்த டிசைன், இந்த டெஸ்டிங் எல்லாத்தையும் தவிர இந்த மெயின்டைனிங் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு நிறைய காசு வந்துட்டே இருக்கு. ஸோ இதுதான் இதுல இருக்கிற விஷயம். நீங்களும் இப்போ நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சிருக்கிறேன், ஐடியா கீக்னு சொல்லி. ஸோ இப்போ அதில் இப்போ நாங்கள் ஒரு 10 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் நிறைய வெப்சைட் செஞ்சிருக்கிறோம், நிறைய சாஃப்ட்வேர் செஞ்சிருந்தோம். அதோட மெயின்டெனன்ஸ் நாங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கோம் கண்டினியூஸா ஃபார் 10 இயர்ஸ். அப்போ எங்களோட கிளைண்ட்ஸ் வந்துட்டு அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்றதுக்குன்னு சொல்லி அவங்க ஒரு ஃபீஸ் பே பண்ணிட்டு இருப்பாங்க. annually, மந்த்லி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்ட்ல கூடுதலா நீங்க பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் பெரிய பெரியதா இருக்கு. அவங்க டெவலப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த டெவலப் பண்றதுலாம் ஒரு பெரிய வேலையா இருக்கும். அதுக்கு பிறகு சின்ன மெயின்டெனன்ஸ் அப்படிதான் அந்த ஃபீல்டே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் நாட் ஜஸ்ட் ப்ரோக்ராமிங், நான் சொன்ன மாதிரி கோடிங் பண்றது மட்டுமே இல்லை, இன்க்ளூட் ப்ராப்ளம் சால்விங். இடையில பிரச்சனை வரும். ரைட். சாஃப்ட்வேர்ல எரர் வரும். நீங்க இப்ப யூஸ் பண்ற ஒரு சிம்பிள் சாஃப்ட்வேர் எடுங்க, யூடியூப் சாஃப்ட்வேர் எடுங்க. யூடியூப் அப்டேட் ஆகிட்டு இருக்கும், சில நேரம் உங்களுக்கு வீடியோ வேலை செய்யாம போகும், எரர் வரும். ஸோ அதெல்லாமே அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.
தென் அடுத்தது இதுல முக்கியமான விஷயம் டீம் ஒர்க். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொன்னா ஒரு கொலபரேட்டிவ், இந்த இருக்கிற மாதிரி ஒரு கொலபரேட்டிவ் ஒர்க் தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ரைட், தனியா வீட்டு இருந்து கோட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு ப்ரோக்ராமர்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இஸ் அ டீம் ஒர்க். தென் சிஸ்டம் டிசைனிங், இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொன்னா என்னன்னு சொல்லி விளங்கி நினைக்கிறேன். இதை நாங்க லைஃப் சைக்கிள்னு சொல்லி சொல்லுவோம். இதுல பாருங்க, இதா இருக்கு. முதலாவது நீங்க சாஃப்ட்வேர், இப்ப நம்ம QR கோட் சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆக போகுதுங்கிற ஐடியாவை எடுத்துரும். அதுதான் முதலாவது. தென் டிஃபைன் ரிக்யர்மெண்ட், என்னென்ன தேவை. இப்போ இந்த QR கோட் ரன் பண்றதுக்கு ஒரு வெப்சைட் தேவை, ஒரு மொபைல் ஆப் தேவை, எல்லா செட்ல இருக்கிற ஆக்களுக்கும் கொடுக்கறதுக்கு, மற்ற யூசர்ஸ் போயிட்டு எடுக்கிறதுக்கு ஒரு வெப்சைட் தேவை. அந்த மாதிரி என்னென்ன தேவை அதெல்லாமே மார்க் பண்ணி எடுக்கிறது. அதுக்கு பிறகு டிசைன் பண்ணுவோம். எப்படி இது வேலை செய்ய போகுது, இது டேட்டாவை கொண்டு போயிட்டு எங்க ஸ்டோர் பண்ண போறோம், QR கோடு ஸ்கேன் பண்றதுக்கு கேமரா இப்ப எப்படி யூஸ் பண்ண போறோம், அது எல்லாமே டிசைன் பண்ணும். அடுத்தது எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்க போகுது, அதுவுமே இதுல வரும். அதுக்கு பிறகு டெவலப்மெண்ட்னா டிரெக்ட்லி நம்ம கோட் பண்றோம். ரைட், கோடிங் பண்றது, ஜாவா, பைத்தன் அந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கொண்டு ஒரு விஷயத்த கோட் பண்றது. அதுக்கு பிறகு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், நம்ம செஞ்ச சாஃப்ட்வேர் ஒழுங்கா வேலை செய்தா இல்லையா. அது மாதிரி இப்ப நீங்க சமைச்சிட்டு டேஸ்ட் பாக்குற மாதிரி தான் இது வந்திருக்கா ஒழுங்கா, ஓகே இதுல என்ன பிரச்சனை இருக்கு, ரன் பண்ணி பார்ப்போம். அடுத்தது டிப்ளாய்மெண்ட்ங்கிறத கொண்டு போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி விடுறது. இப்ப செட்ல இருக்கிற போன்ல இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்தது வெப்சைட்ல லான்ச் பண்ணிட்டு ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ் நீங்க எல்லாருமே இப்ப வெப்சைட்டுக்கு போங்க, வெப்சைட்டு போயிட்டு இது பண்ணுங்க, டிப்ளாய்மெண்ட். தென் மெயின்டெனன்ஸ், அதுக்கு பிறகு சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுதான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, கிளியர். ரைட், இங்க இருக்கிற விஷயம் என்னன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வர்சஸ் ப்ரோக்ராமிங் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இவர் என்ன செய்வார், ப்ரோக்ராமிங்ல ரைட் கோட் எழுதுறது மட்டும்தான் இவரோட வேலை. ஆனா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல நிறைய வேலை இருக்கும். சிஸ்டம் டிசைன், டீம் ஒர்க், டெஸ்டிங் எல்லாம் இருக்கும். இது வந்துட்டு ஒரு சோலோ ஆக்டிவிட்டியா இருக்கும். ப்ரோக்ராமிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இட்ஸ் அ கொலபரேட்டிவ் ப்ராசஸ். தனியா வேலை செய்யறது மோஸ்ட்லி ப்ரோக்ராமிங்கா இருக்கும். கொலபரேட்டிவா ஒர்க் பண்றவங்க வந்துட்டு எப்படியுமே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிற இதுல இருப்பாங்க. ஓகே, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மூலமா என்ன விஷயத்த கொண்டு வர முடியும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல ஆப் டெவலப் பண்ணுவோம், கேம்ஸ் டெவலப் பண்றோம். பேங்கிங் சிஸ்டம் நீங்க யூஸ் பண்ற பேங்கிங் அப்ளிகேஷன் இல்ல, பேங்க் ஸ்டாஃப் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா கேஷியர் யூஸ் பண்ணுவார், மேனேஜர் யூஸ் பண்ணுவார். அதுதான் பேங்கிங் சிஸ்டம்னு சொல்றோம். நீங்க யூஸ் பண்ற பேங்கிங் வெப்சைட்டை, நம்ம யூஸ் பண்ற பேங்கிங் வெப்சைட், நம்ம மொபைல்ல யூஸ் பண்ற பேங்கிங் அப்ளிகேஷன், அதை வந்துட்டு ஆப்ஸ்ங்கிற பேர்ல வந்துடும். ரைட், அடுத்தது மெடிக்கல் டிவைசஸ். மெடிக்கல் டிவைசஸ் சொன்னா ஹார்ட்வேர் செய்ய மாட்டோம், அதுக்குரிய ப்ரோக்ராம். இப்ப ஒரு கியூ இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்ல, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரிக் கியூஸ் இருக்கும். அதெல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் செய்யறது தான். தென் வெப்சைட் மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மூலமா செய்வாங்க. வெப் டெவலப்பர்னு ஒன்று இருக்கு, பட் கியூமுலேட்டிவா நம்ம டீமா ஒர்க் பண்ணும்போது அது வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்லிட்டு தான் வரும். கைண்ட் ஆஃப் இப்ப மோஸ்ட்லி எல்லாமே வெப் அப்ளிகேஷன்ஸ். ரைட், நீங்க யூஸ் பண்ண ஓகே, நம்ம இப்ப யூஸ் பண்ணிருக்கிற ஜூமே மோஸ்ட்லி நீங்க வெப்லயுமே யூஸ் பண்ணலாம். இப்ப நான் வந்துட்டு விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், நீங்க உங்களோட மொபைல்ல ஆப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் நம்ம யூஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் வெப். நான் இப்ப இந்த காட்டிக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்லைடுமே முதல் காலத்துல நம்ம என்ன செய்வோம், பவர் பாயிண்ட்டுக்கு போயிட்டு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் சொல்லி ஒரு சாஃப்ட்வேரா அதை யூஸ் பண்ணும். இப்போ வந்துட்டு வெப் அப்ளிகேஷனா யூஸ் பண்ணு. நான் யூஸ் பண்றது கூகுள் ஸ்லைட். அப்ப அது ஒரு வெப் அப்ளிகேஷனா இருக்கு. வெப் ஆப்ஸ் தான் சொல்லுவோம். சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே கூடுதலா வெப் அப்ளிகேஷன் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. அது வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட், ஏன்னா எல்லாத்தையும் இன்டர்நெட் இருக்கு, கிளவுட்ல யூஸ் பண்ணலாம், ஒரு இடத்துல இருந்து எல்லா இடத்துக்கும் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ ஒரு கடையில மட்டும் சாஃப்ட்வேர் வச்சிருக்கிறத அதை இன்டர்நெட்ல வச்சிருந்தா இப்ப கடை ஓனர் வந்துட்டு அவர் வீட்டுல இருந்துட்டு அந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த ப்ரோஸ் இந்த. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் ஹவு டு ஸ்டார்ட் அ கெரியர் இன் டெக். நாட் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் விடுங்க, டெக்ல வந்துட்டு நீங்க ஒரு கெரியரை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம். யூ டோன்ட் நீட் டு பி எ ஜீனியஸ். நீங்க ஒரு பெரிய அறிவாளியா இருக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு மேக்ஸ் மட்டும்தான் என்று சொன்னா கூடுதலா இந்த இன்ஜினியரிங் சொல்லி வந்த உடனே எல்லாரும் பயப்படுறது, ஓகே எனக்கு மேத்தமெட்டிக்கல் பெருசா இது இல்ல அந்த விஷயத்துல பயப்படுவாங்க. ரைட், ஆரம்ப காலத்துல நானே இதை பத்தி யோசிச்சிருக்கேன். ஓலெவல் படிக்கிற டைம்ல எனக்கு இந்த டீச்சரும் நான் ஒரு கேட்டேன், வந்துட்டு மேக்ஸ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு நான் பெரிய ஒரு ஜீனியஸ் இல்லை மேக்ஸ்ல, ஓரளவுக்கு எனக்கு ஏறும். ஸோ நான் வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல போக முடியுமான்னு. அவர் வந்துட்டு அது தெரியாது, இன்னும் எனக்கு இல்லைன்னு தான் சொன்னாரு. பட் எந்த ஃபேஸ் டிகிரியை வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ரைட், நான் படிச்சது காமர்ஸ்.
ஸோ சிம்பிள். அது ஒரு பெரிய ஒரு மித்தாண்டி இருக்கு. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொன்னா மேக்ஸ் இருக்குன்னு சொல்லு, அது இல்லை, ரைட்? ஓகே, நீங்க என்னென்ன முறையில இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிற ஃபீல்டுக்குள்ள போகலாம்? முதலாவது ஆஃப்டர் ஓ லெவல், இல்லைன்னு சொன்னா ஏ லெவல். இப்போ நீங்க மோஸ்ட்லி இருக்கிற ஆட்கள் வந்துட்டு ஏ லெவல் ஓ லெவல் முடிச்சுட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள போகலாம். நீங்க டிரெக்டா ஹெச்என்டிஏ ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னா நீங்க டிகிரியும் ஸ்டார்ட் பண்ணலாம். டிரெக்டா இதுல இருந்து டிகிரிக்கும் போகலாம். பட் இது நல்ல ஒரு பார்ட். நீங்க ஹெச்என்டி முடிச்சுட்டு ஏ லெவல் இல்லாம ஹெச்என்டி முடிச்சுட்டு டிரெக்டா நீங்க போயிட்டு ஹெச்என்டி படிப்பீங்க. அதுக்கு பிறகு யூ கேன் டாப் ஆஃப் டிகிரி வந்துட்டு டாப் அப் பண்ணிடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்என்டி நீங்க கொஞ்சம் காலம் செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க இப்போ 3 இயர்ஸோ 4 இயர்ஸ் டிகிரி செய்ய வேண்டி வராது. நீங்க இந்த ஹெச்என்டியோட 6 மந்த்தோ 1 இயரோ டிகிரியை செஞ்சு இந்த ஹெச்என்டியோட நீங்க ஃபில் பண்ணிடலாம். அதை டாப் அப்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு பிறகு நீங்க ஒர்க் பண்ணலாம் இண்டஸ்ட்ரியில போயிட்டு, இல்லைன்னு சொன்னா நீங்க ஃப்ரீலான்ஸாகவும் ஒர்க் பண்ணலாம். ஈவன் நீங்க இந்த ஹெச்என்டியை முடிச்சுட்டே ஃப்ரீலான்ஸா ஒர்க் பண்ண தொடங்கலாம், ஜாபுக்கும் போகலாம். பட் டிகிரியோட போறது நல்லா. பட் ஹெச்என்டியோட நீங்க ஒர்க் பண்ண தொடங்கலாம். எந்த ரெக்கமெண்டேஷனும் அதான். அட்லீஸ்ட் நீங்க ஃப்ரீலான்ஸாகவும் உங்களோட ப்ரொஜெக்டையோ இல்ல ஃப்ரீயான்னு சொன்னாலுமே நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க படிக்கும் போதே இதை செய்ய தொடங்கணும். தட் இஸ் அ குட் வே டு பிகம் த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அடுத்தது நீங்க இன்டர்ன்ஷிப் செஞ்சுட்டு சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு தொடங்கலாம். தேர் ஆர் லாட் ஆஃப் வெப்சைட்ஸ் அவைலபிள். இப்போ ஜிட்ஹப்னு சொல்லி இருக்கு வெப்சைட், ரைட்? நீங்க செய்யற ஒர்க்ஸ் எல்லாமே இப்போ நீங்க ஹெச்என்டி படிச்சுட்டு இருக்கும் போது ஏதாச்சும் ப்ரொஜெக்ட் செய்றீங்கன்னு சொன்னா அந்த ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்ல போட்டு வைக்கலாம், ரைட்? இந்த வெப்சைட்ல நீங்க போட்டு வைக்கலாம் ஜிட்ஹப்ல. அதோட ரெபாசிட்டரின்னு சொல்லி சொல்லுவோம், ரைட்? ஜிட்ஹப்ங்கிறது ஒரு ரெபாசிட்டரி. நீங்க மோஸ்ட்லி லிங்க்டின் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணல சொன்னா ட்ரை பண்ணுங்க. நீங்க இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீல்ட்ல போறீங்க, ஐடி ஃபீல்ட்ல இல்ல எனி ஃபீல்ட், இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சோசியல் மீடியா உங்களோட நெட்ஒர்க்கிங்கை வளர்த்துக்கிறதுக்கும் உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் ஷேர் பண்றதுக்கும் ஒரு நல்ல ஒரு மீடியா. ஸோ அதுலயுமே நீங்க சில லேர்னிங் சோர்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டாவது வே வந்துட்டு நீங்க இன்டர்ன்ஷிப் எங்கேயாச்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க சில சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இந்த மாதிரி ஹெச்என்டி இருக்கு, தேர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்கு. ஸோ அதையுமே நீங்க ஸ்டார்ட் பண்ணி லேர்ன் பண்ணலாம். அடுத்தது மெயினான விஷயம், நீங்களே செய்யறது. ஒரு சாஃப்ட்வேரை செஞ்சு இந்த ஃப்ரீலான்ஸ் மாதிரி நீங்க ஒரு சாஃப்ட்வேரை செஞ்சு நீங்களே உங்களோட ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி அதை வந்துட்டு நீங்களாவே ஓன படிக்கிறது, கிட்டத்தட்ட செல்ஃப் லேர்னிங்னு சொல்லி சொல்லலாம். பட் இந்த மாதிரியான ப்ராப்பரான ஒரு லேர்னிங்கும் இந்த செல்ஃப் லேர்னிங்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ நம்ம அதை என்னன்னு சொல்லி பார்ப்போம் லேட்டா. ஓகே, இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, ஐடி இண்டஸ்ட்ரி ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னு சொன்னா, ஸ்ரீலங்கால வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுல லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் செக்டர் வந்துட்டு ஐடி. இப்போ நான் நினைக்கிறேன் இப்பவுமே டீ தான் நம்ம கூடுதலா இல்ல கார்மெண்ட்ஸ், ரைட்? டீ கார்மெண்ட்ஸ், கார்மெண்ட்ல இந்த தயாரிக்கிற உறுப்பு அதெல்லாமே எக்ஸ்போர்ட் பண்றோம். அந்த லிஸ்ட்ல 5வது நம்ம கூடுதலா எக்ஸ்போர்ட் பண்றது இந்த ஐடி, இந்த டெக். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு ஸ்ரீலங்கால ஆட்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அவங்க செய்யற ஒர்க்ஸ் எல்லாமே கிளைண்ட் ஸ்ரீலங்கால இருக்க மாட்டாங்க. அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாமே வெளியில இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வேர்ச்சஸால நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ் டெலிகாம் சொல்லியிருந்தேன், பிடின்னு சொல்லி. இப்போ நமக்கு ஸ்ரீலங்கால எஸ்எல்டி எஸ்எல்டியா எஸ்எல்டி இருக்கிற மாதிரி எஸ்எல்டி மொபைல், ரைட்? அது மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கு பிரிட்டிஷ் டெலிகாம். அந்த டெலிகாமை ஃபுல்லா மேனேஜ் பண்றது ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு வேர்ச்சஸாங்கிற ஒரு கம்பெனி. அவங்களோட அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ரீலங்கா வந்துட்டு டெக்கை பொறுத்தவரையில ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கு. அடுத்தது டெக்ல இப்ப நிறைய ஏரியாஸ் வந்துட்டு டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஏஐ, கிளவுட், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா அனாலிட்டிக்ஸ், இதெல்லாமே இப்போ கடுமையா க்ரோ ஆயிட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரி. தென் குளோபலா பாத்தீங்கன்னு சொன்னா 3 மில்லியன் அன்ஃபில்ட் ஜாப்ஸ் இருக்கு வேர்ல்டு வைடா, ரைட்? நீங்க நினைக்கலாம் வேலை இல்லைன்னு சொல்லி. என்ன பிரச்சனைன்னு சொன்னா சரியான ஸ்கில் உள்ள ஆட்கள் இல்லை. அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கில் உள்ள ஆட்கள் இல்லை. அதுதான் ஐடி படிச்சுட்டு நீங்க யாராச்சும் எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இருக்கிறாங்களா உங்களோட ரிலேஷன்ல இல்லைன்னு சொன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாராவது நான் ஐடி படிச்சுட்டு நல்ல ஸ்கில்லான ஒருத்தர், ஐடில எல்லா வேலையும் நல்லா செய்வாரு, நல்ல ஸ்கில் உள்ள ஒருத்தர், ஆனா அவருக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்னு சொல்லி யாராவது இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஒன்று அவர் ஸ்கில் இல்லாம இருக்கணும். ஸ்கில்லோட இருந்தீங்கன்னு சொன்னா அட்லீஸ்ட் நீங்க ஃப்ரீலான்ஸா கூட ஜாப் எடுத்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு, ரைட்? ஸோ ஐடியில் இருக்கிற விஷயம் அதான். இப்போ நிறைய பேர் இப்போ நல்ல ஸ்கில் உள்ள அக்கௌண்டன்சி படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கலாம். எனி அதர் ஃபீல்ட் தேர் ஆர் சான்சஸ். பட் ஐடியை பொறுத்த வரையில ரிமோட்லயே நீங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்யலாம். இல்ல நான் ஒரு சாஃப்ட்வேரை செஞ்சு பிளே ஸ்டோர்ல போட போறேன், அதுல இருந்து எனக்கு ஏர்னிங் வந்துட்டு இருக்கும்.
there are chances. Earn பண்றது, there are lots and lots of chances in the IT industry. Okay. Local impact பாத்தீங்கன்னு சொன்னா expanding IT parks. ஸ்ரீலங்கால நிறைய IT parks இருக்கு. Not only ஸ்ரீலங்கா, வேர்ல்ட் வைடா நிறைய ஐடிக்கு டிமாண்ட்ஸ் இருக்கு. நீங்க எவ்வளவுதான் குறைச்சு மதிப்பிட்டாலும் ஐடிக்குரிய டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரி பூமாக ஐடிக்குரிய இண்டஸ்ட்ரி வளர்ந்துட்டு தான் இருக்கும். அடுத்தது பிபிஓஸ் நிறைய இருக்கு. இப்போ பிபிஓன்னு சொன்னா பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸ். இப்போ ஃபாரின்ல இருக்கிற கம்பெனிஸுக்கு இங்க இருந்து ஒர்க் பண்ற மாதிரியான விஷயம். இப்போ போர்ட் சிட்டி ஓபன் பண்ணாங்க. போர்ட் சிட்டில நிறைய கம்பெனிஸ் இப்போ வந்துட்டு ஜாயின் ஆயிருக்கு. பிபிஓஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. டேட்டா என்ட்ரி அதுல இருந்து பிபிஓ வரைக்கும் நிறைய ஒர்க்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸ்ரீலங்கால அந்த போர்ட் சிட்டி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நிறைய கம்பெனிஸ் அந்த போர்ட் சிட்டிக்குள்ள வந்திருக்காங்க. சைனீஸ் கம்பெனிஸ், சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. தென் நிறைய கம்பெனி ஸ்டார்ட் ஆகுது. ஜப்னா, கொழும்பு, கோல் அதுக்கு வரைக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகுது. நாட் ஓன்லி கொழும்பு, நீங்க கொழும்புல மட்டும்தான் வேலை செய்யணும் இல்லை. ஜப்னால இருக்கு, கோல் வந்துட்டு ஒரு சென்ட்ரல் ஹப் ஆகுது. ஈவன் ஈஸ்ட்ல கூட பெட்டிக்லோ கூட கம்பெனிஸ் வருது. கல்முனையில எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் அப் சின்ன கம்பெனிஸ் இருக்கு. பட் இங்க நான் சொல்ற கொலம்பு, ஜப்னா, கோல் எல்லாமே பெரிய கம்பெனிஸே அவங்களோட பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க, இல்ல அங்கவே பில்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு ஸ்ரீலங்கால இருக்கிற கம்பெனிஸ், ஐடி செக்டர்ல இருக்கிற கம்பெனிஸ், ஃபினான்ஸ்ல இருக்கிற கம்பெனிஸ். அடுத்தது இதெல்லாமே ஹெல்த் கேர், இதுல வந்துட்டு ரிசர்ச் அனாலிட்டிக்ஸ், கேபிஎம்ஜி இதெல்லாமே கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாமே ஸ்ரீலங்கால இருக்கிற, நாட் ஓன்லி ஸ்ரீலங்கன் கம்பெனிஸ் இல்லை, ஸ்ரீலங்கால இருக்கிற பெரிய கம்பெனிஸ். ஸோ எஜுகேஷன்ல இருக்கிற கம்பெனிஸ், பிஎஸ்என், ரைட். இதுதான் மோஸ்ட்லி இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச் இதுல தான் இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் கம்பெனிஸா இருக்கும். இதுல இருக்கிற சிஸ்கோ லேப்ஸ், WSO2, HCL, IFS, இது எல்லாமே டாப் டயர் கம்பெனி ஸ்ரீலங்கால இருக்கு. ஓகே, இதெல்லாமே சினாபோசிஸ் இது எல்லாமே இருக்கு. பட் எனக்கு பெருசா இதை பத்தின ஐடியா இல்லை. பட் இந்த மேல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கிங். ரைட். தென் ஐடி கன்சல்டன்சி இதுவுமே இருக்கு ஸ்ரீலங்கால இருக்கிறது. ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா டேலண்ட் வந்துட்டு ஷார்டேஜ் வந்து இருக்கு ஓவர் டைம். 2010ல இருந்து இந்த ஷார்டேஜ் கூட இருக்கு. இப்போ கம்பெனிஸுக்கு தேவைப்படுறது ஆட்கள் வந்துட்டு இல்ல, அவைலபிளா இல்ல. அவங்க தேவைப்படுற ஸ்கில் வந்துட்டு அவைலபிளா இல்ல. ஸோ இது இப்படி கூட்டிட்டு போயிருக்கு. இந்த 2022ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய பூம் ஒன்று வந்திருக்கு. என்ன ரீசன்? லாக்டவுன், ரைட். இதுக்கு பிறகு அந்த லாக்டவுன் முடிஞ்சு ஏஐ பூம்ஸ் கிரியேட் ஆனிச்சு. ஆக்கள் சொல்றாங்க ஏஐ போனதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு நிறைய பேருக்கு வேலை இல்லைன்னு சொல்லி. நீங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணல, இல்ல ஏஐ நீங்க அடாப்ட் பண்ணல, நீங்க ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்றதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா டெஃபினெட்லி நீங்க என்ன ஃபீல்ட்ல இருந்தாலுமே அவங்களோட ஜாப் வந்துட்டு செக்யூர் இல்லை. பட் இதுவே நீங்க ஏஐ லேர்ன் பண்றீங்க, ஏஐ எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொன்னா என்னன்னு சொல்லி பாக்குறீங்க, அதை அட்லீஸ்ட் நீங்க அக்கௌண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறீங்கன்னு சொன்னாலுமே கூட உங்களோட அக்கௌண்ட்ஸ் செய்யறதுக்கு, அக்கௌண்ட்ல அனலிட்டிக்ஸ் பண்றதுக்கு எப்படி ஈஸியா அவங்களோட வேலையை செஞ்சுக்கலாம் இந்த சொல்லி நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்க சொன்னா யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங், ரைட். உங்களோட இதுல வந்துட்டு க்ரோ ஆகிறது சான்சஸ் இருக்கு. Someone try to access the screen. Okay, fine. Okay, இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஷேர் ஆயிடுச்சு, ரைட். ஓகே, இதுல வந்துட்டு நான் காட்டிருக்கிற டீடைல்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா மோஸ்ட் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் ஸ்கில். இந்த ஸ்கில் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கண்டுபிடிக்கிறேன்னா நான் இப்போ ஐடி அண்ட் டேட்டா இந்த ஃபீல்ட்ல ஆக்கள் தேடுறதுன்னு சொன்னா கிடைக்கிறது கஷ்டம். அவங்க இல்ல, அவைலபிள் இல்ல. இந்த டிமாண்ட் இருக்கு, அதான் இது, ரைட். 42% வந்துட்டு டிமாண்ட் இருக்கு இந்த ஐடி அண்ட் மற்ற ஃபீல்டு எல்லாத்தையுமே விட ஐடி ஃபீல்டுக்கு வந்துட்டு இந்த டிமாண்ட் இருக்கு. சஸ்டைனபிலிட்டி, என்வரன்மெண்ட் மாதிரி எதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னாலுமே ஐடி ஃபீல்டை பொறுத்த வரையில டிமாண்ட் இருக்கு. அதுல இன்ஜினியரிங்கிறது ஐடி, நான் ஐடி இன்ஜினியரிங், ரைட், சிவில் அந்த மாதிரியான இன்ஜினியரிங். ஸோ இந்த டெமோகிராபிக் நமக்கு தெரிஞ்சிருப்பாங்க. ஓகே, நீங்க வந்துட்டு இந்த ஃபீல்ட்ல போறேன்னு சொன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஐடி ஃபீல்ட்ல போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு? முதல்ல லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். நான் சொன்ன மாதிரி லாஜிக்கல் திங்கிங் சொல்றது ஓகே, நீங்க இப்போ இந்த பிரச்சனையை நான் இப்படி சால்வ் பண்ண போறேன், இந்த கியூஆர் கோட் சிஸ்டம் தான் செய்யறதுக்கு ஓகே, எனக்கு இந்த பெட்ரோல் செட்ல இருக்கிற ஸ்டாஃபுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும், வெப்சைட் ஒன்று தேவைப்படும். இந்த மாதிரியான விஷயங்களை யோசிக்கிறது லாஜிக்கல் திங்கிங் சொல்றது. அடுத்தது பிரச்சனையை சால்வ் பண்ற ஸ்கில் இருக்கணும், ப்ராப்ளம் சால்வ். ஓகே, என்ன வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனை தான், அப்படி இருக்கீங்களா? ஃபைன். அப்ப நீங்க கட்டாயமா இந்த ஃபீல்டுக்கு போகலாம். ஏன்னா சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த லாஜிக்கல் திங்கிங்கும் வளரும்,
ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லும் உங்களுக்கு வளரும், ரைட்? ப்ரோக்ராமிங் படிச்ச நிறைய பேர் அவங்க ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் நல்லா வரும், ரைட்? ஒரு பசில் சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ப்ரோக்ராமிங். ரைட். அடுத்தது உங்களுக்கு பேசிக் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். ஜாவா, பிஎஸ், பைத்தன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ்ல நீங்க ஸ்பெஷல் ஆகும். இதுல நீங்க எல்லா லாங்குவேஜும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு லாங்குவேஜ்ல உங்களுக்கு அறிவு இருந்தாலே போதும். மோஸ்ட்லி மற்ற லாங்குவேஜஸ் எல்லாமே அதுல இருந்து நீங்க படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லியிருக்கு. நான் சொன்ன மாதிரி ஜிட் ஹப் அந்த விஷயங்கள் நான் சொன்னேன். ஜிட் ஹப்ங்கிற விஷயம் இது என்னன்னு சொன்னா, நீங்க கொலபரேட்டிவா ஒர்க் பண்ணும்போது ஓகே, ஒரு பெரிய சாஃப்ட்வேரை நீங்க டெவலப் பண்றீங்கன்னு சொன்னா உங்களை மாதிரி 5-10 டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. நீங்க ஒரு பார்ட் எடுத்து டெவலப் பண்ணுவீங்க. இப்ப எல்லாரும் செய்யற வேலையை ஒன்றா சேர்க்கிறதுக்கு நாங்க யூஸ் பண்ற விஷயம் தான் இந்த வெர்ஷன் கண்ட்ரோல். அடுத்தது ஒரு சாஃப்ட்வேர்ல நிறைய வெர்ஷன்ஸ் வரும். நீங்க யூஸ் பண்ற வாட்ஸ்அப் எடுங்க, வாட்ஸ்அப் 1.2, 3.6 அந்த மாதிரி வெர்ஷன்ஸ் நம்பர்ஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்டேட்ஸ் வரும்போது 5. ஓகே, நீங்க யூஸ் பண்ற ஆண்ட்ராய்ட், ஐஓஎஸ் அதுல எல்லாமே நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. ஆண்ட்ராய்டு இப்போ 16 வந்துருக்கு, ரைட்? 17 வரை இருக்கு. ஓ இல்ல 15 16 வந்துட்டு ஆல்ரெடி ஆனிச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வேர்ஷன் சொல்றது. அதை மெயின்டைன் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்றது தான் வேர்ஷன் கண்ட்ரோல், ஜிட். அந்த மாதிரி மெயினா கூடுதலா யூஸ் பண்றது ஜிட்ங்கிற விஷயம் யூஸ் பண்ணுவோம், ஜிட் ஹப். அடுத்தது கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், உங்களுக்கு டீம் ஒர்க் பண்றதுக்கு இருக்கணும். ஓகே, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க செல்ஃபா லேர்ன் பண்றீங்கன்னு சொன்னா இந்த ஸ்கில்ல வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம். டீம் ஒர்க், நீங்க ஒரு கொலபரேட்டிவ் என்வரான்மெண்ட்ல ஒரு கலீக்ஸோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட படிக்கிறீங்க, இல்ல மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து படிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த ஸ்கில்ல ஈஸியா வளர்த்துக்கலாம். நீங்க ஒரு என்வரான்மெண்ட்ல ப்ரெசென்ட் பண்ணிருப்பீங்க, இல்ல ஒரு ஐ மீன் ஒரு ப்ரொஜெக்டை செஞ்சு சப்மிட் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரியான நாலேஜ், அந்த மாதிரியான ஸ்கில் வந்துகிட்டு நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர்ட் என்வரான்மெண்ட்ல படிக்கும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ரைட்? ஒரு ப்ரொஜெக்ட் எப்படி செய்யறது, இதெல்லாமே நீங்க செல்ஃப் லேர்னிங் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கில் வரும். அந்த நீங்க டெவலப் பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்க. பட் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது, அந்த என்வரான்மெண்ட் இருக்காது. தட் இஸ் த ப்ராப்ளம். கண்டினியூஸ் லேர்னிங்கும் இருக்கும். ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரி டே டு டே வந்துட்டு பூம் ஆகிட்டு, டே டு டே வந்துட்டு பில்ட் ஆகிட்டு, புதுசு புதுசான விஷயங்கள் வந்துட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இந்த இன்ஜினியரிங் ஃபீல்ட். ஐடி அதுல இன்னுமே கூடுதலான அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நீங்க தூங்கி எழுமினீங்கன்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி டெக்னாலஜில புதுசா இப்போ என்ன 2 நாளைக்கு முதல்ல GPT-5 வந்துச்சு, ChatGPT, ரைட்? ஸோ அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க கண்டினியூஸ் லேர்னிங்கிற விஷயம் உங்களுக்கு இருக்க வரும். ஓகே, அடுத்தது இதுல வந்துட்டு சாஃப்ட் ஸ்கில், ஹார்ட் ஸ்கில்னு சொல்லி சொல்லுவோம். நீங்க விஷயங்களை படிக்கிறது, அடுத்தது அதோட சேர்த்து மற்ற ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறது. ஐ மீன் கம்யூனிகேஷன் ஸ்கில், டீம் ஒர்க், அதெல்லாமே சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லுவோம். நீங்க ப்ரோக்ராமிங் படிக்கிறது ஹார்ட் ஸ்கில்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 92% சாஃப்ட் ஸ்கில் மேட்டர். ஸோ மச் மோர் தென் ஹார்ட் ஸ்கில். ஹார்ட் ஸ்கில்ஸோட சாஃப்ட் ஸ்கில்ஸும் கட்டாயம் தேவை. இப்போ நீங்க ஒரு ப்ரொஜெக்டை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அதை எப்படி கொண்டு போயிட்டு சேர்க்கிறது, அது எல்லாமே நீங்க படிக்க வேண்டியது. மோஸ்ட்லி கம்பெனிஸ் நீங்க எங்க ஒரு ஒர்க்குக்கு போறீங்கன்னு சொன்னா சாஃப்ட் அண்ட் ஹார்ட் ஸ்கில் ரெண்டையுமே செக் பண்ணுவாங்க. 62% வந்துட்டு ஹையரிங்ல ரெண்டு ஸ்கில்ஸையுமே பார்ப்பாங்க. சாஃப்ட் ஸ்கில்ல மட்டும் பார்த்து எடுக்கிறதுங்கிறது 30%, ஹார்ட் ஸ்கில்ல மட்டும் பார்த்து எடுக்கிறதுங்கிறது 8% தான் இருக்கு. ஸோ போத் ஸ்கில்ஸ் யூ ஷுட் ஹேவ். ஓகே, இந்த ப்ரோக்ராம் இப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல இருக்கிற மாடியூல்ஸை நம்ம பார்த்தோம்னு சொன்னா சாரி, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் இந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஜாவா தான் பேஸா தான் இந்த ஹெச்என்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்க போறீங்க, ரைட்? அதுல நெட்பீன்ஸ்ங்கிற ஒரு ஐடி யூஸ் பண்ணுவீங்க, எக்லிப்ஸ், ஜெடி, ஜாவா டெவலப்மெண்ட் கிட்ட அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுவீங்க. நான் பேசிக்கான டூல்ஸை போட்டிருக்கிறேன், நீங்க நோட் பண்ணுங்க. நீங்க ஜாவால தான் இதை மெயினா படிக்க போறீங்க. அடுத்தது நெட்வொர்க்கிங்கும் உங்களுக்கு இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். வயர்ஷார்க், பாக்கெட் ட்ரேஸ், ஜாவா சாக்கெட் இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்றது எப்படின்னு சொல்லி நெட்வொர்க்கிங்ல பார்க்க. தென் உங்களுக்கு இப்ப இந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு மோஸ்ட்லி என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். டேட்டா பேஸ் இருக்கு, டேட்டா பேஸ் நீங்க டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்றது. இதெல்லாமே let me control some post on multiple. Okay, now fine. ரைட். ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கு. மோஸ்ட்லி MySQL யூஸ் பண்ணுவீங்க, லைக். தென் செக்யூரிட்டியும் முக்கியம். நீங்க சாஃப்ட்வேர் செய்றீங்கன்னு சொன்னா அதுக்குரிய செக்யூரிட்டி அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க. ஜாவா செக்யூரிட்டி அந்த விஷயங்கள் இருக்கு. தென் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் நம்ம இங்க பார்த்தோம். ரிக்வயர்மெண்ட் எடுக்கிறது, ரைட்?
அதுல பில் பண்றது, டெஸ்ட் பண்றது, மெயின்டைன் பண்றது, அப்டேட் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயம். அதுதான் நம்ம லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம GitHub போன்ற மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணுவோம். ஜென்கின்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஜென்கின்ஸ் வந்துட்டு ஆர்கஸ்ட்ரேட் பண்ற விஷயங்கள். இதுல நீங்க GitHub மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிருங்க. இது வந்துட்டு மோஸ்ட்லி கட்டாயமா நீங்க தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம். லைக் தென் வெப் டெவலப்மெண்ட் இதுல இருக்கு. ஸ்ப்ரிங் போட், பூட்ஸ்ட்ராப் இதெல்லாமே வெப்ல யூஸ் பண்ற டெக்னாலஜி. இது எல்லாமே இதுல டூல்ஸா இருக்கு. தென் யூஎக்ஸ், அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சாஃப்ட்வேரை நீங்க ஒரு யூசர்கிட்ட கொடுத்துட்டு அவர் அதை எப்படி ஃபீல் பண்றாரு, அதை அவர் எப்படி எடுத்துக்கிறாருங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இது. ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ் எப்படி டிசைன் பண்றது, நீங்க சாஃப்ட்வேரை மட்டும் செஞ்சீங்க சொன்னா போதாது. உங்களுக்கு வந்துட்டு அட்ராக்டிவா இன்டர்ஃபேஸ் இருக்கணும். நீங்க ஏன் வந்துட்டு ஃபேஸ்புக் அடிக்கடி யூஸ் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம் அடிக்கடி யூஸ் பண்றீங்க, அதுல டிசைன் அந்த மாதிரி. ஸோ நீங்க யாராவது கேன்வா அப்படி யூஸ் பண்ணிருந்தீங்க சொன்னா அதே மாதிரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த ஃபிக்மா, ஸ்கெட்ச், அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. தென் இன்ட்ரடக்ஷன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுவுமே ஒரு சப்ஜெக்டா உங்களுக்கு இருக்கு. அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி சப்ஜெக்டும் இருக்கு. நம்ம பேசிக்கா கட்டாயமா இருக்கிற விஷயங்களை மட்டும் போட்டுருக்கேன். ஸோ இதுதான் நீங்க என்டையா இந்த மாடியூல்ல படிக்க போற விஷயங்கள். ஸோ உங்களுக்கு ஓவராலா ஒரு ஐடியா ஒன்று வரும். இந்த சிலபஸை கம்ப்ளீட்டா நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சு முடிச்சீங்க, ரைட்? தென் வி ஹேவ் லிமிட்டட் டைம். நான் ஷார்ட்டா சொல்லிக்கிறேன். கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கு. நீங்க இப்ப இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோ இந்த ஃபீல்ட்ல படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க என்னவா ஒர்க் பண்ணலாம். ஸ்ரீலங்கால ஒர்க் பண்ண போனீங்கன்னு சொன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர், ரைட்? நீங்க டெவலப்பரா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இப்போ வர்ச்சுசா, HCL எல்லாமே அவங்க கொடுக்குறது. நீங்க இனிஷியலா போறீங்கன்னு சொன்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லி அவங்கள நேம் பண்ணுவாங்க. உங்களோட ஜாப் டைட்டில் வந்துட்டு அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கும். அதுக்கு பிறகு நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த மாதிரி போகும். தென் QA இன்ஜினியர். QA இன்ஜினியர் சொன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ். இப்போ அந்த டெஸ்டிங்னு சொல்லி நம்ம ஒரு பாடம் ஒன்று பார்த்தோம். சாஃப்ட்வேர் செஞ்சு ஓகே இந்த டெவலப்பர் டெவலப் பண்ணி இங்கே அனுப்புவார். இவர் அதை டெஸ்ட் பண்ணுவார். இது எப்படி ஒழுங்கா வேலை செய்யுதா, இந்த கீ எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுதா, இதுல டைப் பண்ணா ஒழுங்கா போகுதா, அதெல்லாமே செக் பண்றதான் QA. தென் UI/UX டிசைனர், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதை டிசைன் பண்றது. ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும். இப்போ இந்த ஜூம்ல வந்துட்டு மேல வந்துட்டு இந்த இது இருக்கணும், இதுல சைட்ல யூசர்ஸ் இருக்கணும், சேட் பாக்ஸ் இருக்கணும், அதெல்லாமே செய்யறதுதான் இந்த UI/UX டிசைன். தென் சப்போர்ட் இன்ஜினியரிங் ஒர்க் இருக்கு, அதுக்கு போகலாம். தென் டிவாப்ஸ், டெவலப்மெண்ட் அண்ட் ஆபரேஷன். இதுவுமே இப்போ கரண்ட்லி பூம் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல நீங்க கொஞ்சம் காலம் சாஃப்ட்வேர் டெவலப்பரா ஒர்க் பண்ணிட்டு தென் யூ கேன் கன்வெர்ட் இன் டு சாஃப்ட்வேர் டிவாப்ஸ். இல்லைன்னா நீங்க டிவாப்ஸே படிக்கலாம். தென் ஃப்ரீலான்ஸாகவும் நீங்க ஒர்க் பண்ணலாம். ஃப்ரீலான்ஸ் வெப் டெவலப்பர் அந்த மாதிரியுமே யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க். ஸோ ஸ்ரீலங்கால தென் நீங்க வெளியில போனீங்க சொன்னா இந்த மாதிரியான ஒர்க்ஸ் மோஸ்ட்லி அவைலபிளா இருக்கு. ஃபுல் ஸ்டேக் டெவலப்பர் சொன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அது ரெண்டுமே செய்யக்கூடிய. ஃப்ரண்ட் எண்ட் சொன்ன என்ன, இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கிற அந்த எல்லாமே டிசைன் பண்றது. பேக் எண்ட் சொல்றது டேட்டா பேஸ், அந்த இன்டர்ஃபேஸோட கனெக்ட் பண்றது, இந்த சாஃப்ட்வேர் எப்படி வேலை செய்யணுங்கிறத டிசைன் பண்றது பேக் எண்ட். அது ரெண்டையுமே செய்யறாங்க நாங்க ஃபுல் ஸ்டேக் டெவலப்பர்னு சொல்லி சொல்லுவோம், ரைட்? ஓகே. தென் மொபைல் ஆப் டெவலப்பர், டேட்டா அனாலிசிஸ், இந்த மாதிரியான ஜாப் டைட்டில்ஸ் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே அவைலபிளா இருக்கு. தென் நீங்க கிளவுட் அந்த டெக்னாலஜி, இப்போ AWS அமேசான் வெப் சர்வீசஸ், அதுல சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு, அதை செஞ்சீங்கன்னு சொன்னா. இல்ல Azure இருக்கு. Azureங்கிறது மைக்ரோசாஃப்ட் டேட்டாபேஸ், கிளவுட் டேட்டாபேஸ். இதுக்குமே நிறைய ஜாப்ஸ் இருக்கு அவைலபிளா. ஏன்னா மோஸ்ட்லி கம்பெனிஸ் இந்த கிளவுடுக்கு மாறிட்டு இருக்கு. அதனால இந்த ஒர்க்குமே நீங்க அடுத்ததான் மூவ் பண்ணலாம் இந்த HNDA முடிச்சு. தென் AI, மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், அந்த மாதிரியான விஷயங்களும் இப்போ லேட்டஸ்டா அவைலபிளா இருக்கு. இதோட நீங்க சேர்த்துக்கலாம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லி ஒன்று இருக்கு. இந்த சேட் பாக்ஸ்ல வந்துட்டு ப்ராம்ப்ட் சரியா எழுதுறது, அது விஷயங்களை படிக்குது. தென் மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரீஸை பார்த்தீங்கன்னு சொன்னா பேங்க் இருக்கு, கவர்மெண்ட் டிஜிட்டல் சர்வீஸ் இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு ICTAன்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு கவர்மெண்ட், அவங்களுமே நிறைய ஜாப்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க. தென் ஃபைன் டெக்ன்ற சொல்றது ஃபினான்சியல் டெக் அந்த மாதிரி, இ-காமர்ஸ், தென் ஹெல்த் டெக், எஜுகேஷன்ல இருக்கிற டெக், அந்த மாதிரியான விஷயங்களுக்குமே நிறைய விஷயங்கள் ஓகே இந்த விஷயங்கள் இருக்கு. எடியூடெக்னு சொல்றது அதுதான், எஜுகேஷன்ல யூஸ் பண்ற டெக்னாலஜிஸ்.
ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க ஃப்ரீலான்ஸாவோ இல்ல ரிமோட்டாவோ ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அப்வொர்க்ஸ், ஃபைவர், டாப்டெல் இது எல்லாமே நான் இந்த போட்டுருக்குது. ஃப்ரீலான்சர் இப்படியான விஷயங்கள் இருக்கு. நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு ஸ்கில் இருக்கு, நாலேஜ் இருக்குன்னு சொன்னா நீங்க ஃப்ரீலான்ஸா ஒர்க் பண்ணலாம். ஃப்ரீலான்ஸ்னா இதுல நிறைய பேர் அவங்களோட வேலையில போட்டிருப்பாங்க. நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க பே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல இந்த நான் நினைக்கிறேன் ஃபைபர்ன்னு சொல்லி தனியா இவங்க ஸ்டடீஸ் கேம்பஸ்ல வந்துட்டு HIBC கேம்பஸ்ல வந்துட்டு தனியாக கோர்ஸ் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. தேவைன்னு சொன்னா இவங்களோட மேனேஜ்மெண்ட்டை கேளுங்க. இப்படி இந்த ஃபைபர்லயே தனியா நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் செய்யலாங்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த ஆப் வரும். அடுத்தது உங்களோட பில்ட் ப்ரொஃபைல் வந்து நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு டூல்ஸையுமே யூஸ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி பாருங்க. லிங்க்டின், GitHub இது ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல நீங்க பில்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? தென் HND டிப்ளமா இந்த செகண்ட். ஓகே. ஸோ நீங்க இனிஷியலா வந்துட்டு டிப்ளமாவை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்? நீங்க டிப்ளமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹை நேஷனல் டிப்ளமாக்கு நீங்க மூவ் ஆகலாம். ரைட்? அதுவுமே ஒரு ஆப்ஷனா இருக்கு. ஸோ இப்போ இந்த டிப்ளமா கோர்சஸ் வந்துட்டு நீங்க ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா இங்க இருக்கிறது மோஸ்ட்லி ப்ரொஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். ரைட்? உங்களுக்கு மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம நீங்க உங்களோட ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் செஞ்சு அது மாதிரி நீங்க உங்களோட குவாலிஃபிகேஷனை ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். தென் ரெகக்னைஸ் குவாலிஃபிகேஷனா இருக்கணும். அதையுமே நீங்க செக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, என்ன டீடைல்ஸ் தேவைன்னு சொன்னா எங்களோட மேனேஜ்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. ரைட்? நீங்க உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா வந்து எடுத்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தென் கெரியர் ரெடி ஸ்கில்ஸ். நான் இப்ப சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவங்க யூஸ் பண்றதுல வந்துட்டு கூடுதலா எல்லாமே இண்டஸ்ட்ரியில தேவையான விஷயங்கள், லேட்டஸ்டா இருக்கிற விஷயங்கள். இப்போ மெஷின் லேர்னிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும். ஸோ இந்த டிப்ளமா கோர்சஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு தென் யூ கேன் கன்வெர்ட் டு HND. ரைட்? நான் இதை ஃபோக்கஸா வச்சு இந்த ஸ்லைட்ஸ் செஞ்சிருக்கிறேன். பட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். நீங்க டிப்ளமால ஸ்டார்ட் பண்ணிட்டு யூ கேன் ஜம்ப் இன் டு ஹை நேஷனல் டிப்ளமா. ரைட்? டிப்ளமா தென் ஹை நேஷனல் டிப்ளமா. தெர் இஸ் another thing you have to know. தென் இதுல இருக்கிற பிரச்சனைகளை பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு ஐடி ஃபீல்ட்ல போறதுக்கு உங்களுக்கு கடைசியா என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் நாலேஜ் இருக்காது. நீங்க வந்துட்டு என்ன நீங்க வந்துட்டு செல்ஃப் லேர்ன் பண்ண தொடங்குவீங்க. செல்ஃப் லேர்னிங்கும் கட்டாயம். ரைட்? நீங்க நீங்க வீட்டுல இருந்து யூடியூப்ல பார்த்து படிக்கிறது இல்ல கோர்சரா அந்த மாதிரி படிக்கிறது கட்டாயம். ஆனா உங்களுக்கு நீங்க ஒரு சர்டிபிகேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயமா தேவைப்படும். அடுத்தது லைக் ஐடி ஃபீல்ட பொறுத்தவரையில சிம்பிளா நீங்க ஒரு வேலைக்கு அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா இன்டர்வியூக்கு நீங்க போறதுக்கு உங்களுக்கு கட்டாயம் சர்டிபிகேஷன் தேவைப்படும். உங்களோட ஸ்கில்ல மட்டும் வச்சுட்டு நீங்க இன்டர்வியூக்கு போக முடியாது. ஏன்னா நீங்க ஸ்கில்ல மட்டும் வச்சு ஃப்ரீலான்ஸ் ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இப்போ நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ண போறீங்க, நீங்க ஒரு அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஜாயின் ஆக போறீங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு சர்டிபிகேஷன் இருக்கலாம். ஒரு டிப்ளமா, ஹையர் டிப்ளமா, டிகிரி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். இருந்தீங்கன்னு சொன்னா தான் உங்களால அப்ளை பண்ண முடியும். அதுக்கு பிறகுதான் உங்களோட ஸ்கில். நீங்க அந்த சர்டிஃபிகேட் இருந்தா தான் நீங்க அந்த இன்டர்வியூ பேனலே போயிட்டு இருக்கலாம். இல்லைன்னு சொன்னா ரூம்ல தான் இப்போ மோஸ்ட்லி இன்டர்வியூ நடக்குது, அதுக்கு போகலாம். அதுக்கு பிறகு நீங்க உங்களோட ஸ்கில் அவங்க கேட்கிற கொஸ்டின்ல நீங்க ஆன்சர் பண்ணும்போது உங்களோட ஸ்கில் தெரிஞ்சிடும். ரைட்? ஆனா ஸ்கில்லும் கட்டாயம். ஸ்கில் இல்லைன்னு சொன்னா உங்களால நிலைச்சி இருக்க முடியாது. ஓகே? ரெண்டு விஷயமுமே ஐடி ஃபீல்டை பொறுத்த வரல கட்டாயம். சரி சொல்லுவாங்க உங்களுக்கு டிகிரி தேவையில்ல, இது தேவையில்ல, அது தேவையில்லைன்னு சொல்லி. தட்ஸ் நாட் ட்ரூ. நீங்க குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கட்டாயம் இருக்குதான் வேணும். நீங்க குவாலிஃபிகேஷனை மட்டும் வச்சிருந்தீங்கன்னு சொன்னாலுமே உங்களால சர்வை பண்ண முடியாது. ரைட்? அதுல கிளியர் ஆகுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வருங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன். ஐ ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேரை பார்த்துருக்கேன். இதுல வந்து சொன்னா ட்ரையல் அண்ட் இரர். நீங்க சில விஷயங்கள் ட்ரை பண்ணி அதை இரர் ஆகி அதை கரெக்ட் பண்ணி லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு இந்த ஃபார்மல் எஜுகேஷன்ல கிடைக்கும். நான் ஃபார்மல் எஜுகேஷன்ங்கிறது ஸோ ஏதோ ஒரு டிப்ளமாவோ இல்ல டிகிரியோ இல்ல ஹையர் நேஷனல் டிப்ளமா ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் ஆகி படிக்கிறது. இன்ஃபார்மல் எஜுகேஷன் சொன்னா நீங்க செல்ஃபா லேர்ன் பண்றதை நான் சொல்றேன். ரெண்டுமே ஞாபகம். ஓகே. அடுத்தது சர்டிபிகேஷன். இதுவுமே நீங்க கவனிக்கணும். உங்களோட விசா நீங்க அப்படி அப்ளை பண்றீங்க, ஜாபுக்கு அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா இது எல்லாமே நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்க படிக்க போற இடத்துல அவங்க என்ன மாதிரியான சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க, உங்களோட தேவைக்கு அது ஓகேயா, அந்த விஷயங்களையுமே நீங்க கட்டாயமா பாருங்க. தென் லேக் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ். என்ன நீங்க செல்ஃப் லேர்ன் பண்ணிட்டு ஒரு நான் ஏற்கனவே சொன்னேன். ரைட்? நீங்க டீம் ஒர்க், டாக்குமெண்டேஷன் பண்றது, ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற எத்திக்ஸ் இதெல்லாமே படிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயம் ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் தேவைப்படும். ஒரு certification learning உங்களுக்கு தேவைப்படும். ரைட்? டிஃபிகல்ட்டி என்ட்ரிங் ஜாப் மார்க்கெட். நோ போர்ட்ஃபோலியோ projects. நீங்க
உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருக்கணும். உங்களை பத்தி உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்க செஞ்சிருக்கிற விஷயங்கள் தான் உங்களை பத்தி கதைக்கணும். ரைட்? நான் ஏதாவது செய்வேன் இது செய்வேன்னு சொல்றதை விட ஓகே நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், என்னால இது செய்யணும், இந்த வேலையை செய்யணும். ஸோ இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோன்னு சொல்றோம். ஸோ இப்போ இதெல்லாமே செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, இதெல்லாமே நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னு சொன்னா யூ கேன் டெஃபினெட்லி கெட் அ ஜாப். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தா யூ கேன் ஷூட். உங்களோட டைம் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துட்டேன். another 5 மினிட்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் இப்போ கதைச்ச விஷயங்கள்ல உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு இல்ல மாற்று கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறையா இருக்கலாம், எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நீங்க சில நேரம் வேற எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருக்கலாம். எனிதிங் யூ கேன் ஷூட். No questions. Okay, then ஓகே. நான் எனக்கு நீங்க இந்த 1 hour மெனக்கட்டதுக்கு ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க யா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இன்னைக்கு இந்த 1 ஹவர்லாலையும் தெரிஞ்சுக்கிட்டு போறீங்கன்னு சொன்னா ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் தட். ஓகே. ஓகே. ஸோ தென் ஐ வில் ஃபினிஷ். Okay, sir. Shall I continue? யா ப்ளீஸ் கோ அஹெட். Okay. ஓகே ஃபைன். ஓகே. நான் வந்துட்டு இப்ப செஷன்ல எண்ட் பகுதிக்கு வந்திருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரியே இப்ப இதுல நெறைய கேட்டகரி பீப்பிள்ஸ் இருக்கிறீங்க. ஆஃப்டர் ஆ லெவல், ஏ லெவல் அதே மாரி இப்ப இந்த இண்டஸ்ட்ரிக்கு சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ இப்படி நெறைய பேர் வந்துட்டு ஒரு பிரீஃப் ஐடியா எடுக்கிறது தான் வந்திருப்பீங்க. ஸோ இதுல எங்களோட லெக்சர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லி தந்தாங்க. ஜஸ்ட் இது கோர்சஸ்ன்றத தவிர, இப்ப நீங்க இந்த கோர்சஸ சூஸ் பண்ண டைம்ல உங்களுக்கு என்ன மாரி பெனிஃபிட் இருக்குது? உங்களோட கரியர எப்படி கொண்டு போகலாம்? ஸோ அத தாண்டின நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு நீங்க இந்த செஷன்ல லேர்ன் பண்ணிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் ஐ திங்க். ஸோ ஓகே. ஓகே. ஸோ இதுல நீங்க இப்ப நெறைய பேர் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருப்பேன். நெறைய கேம்பஸ் அதுகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பெஷலா நீங்க எய்ம் வந்துட்டு ஹார்வர்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ் காலேஜ வந்துட்டு சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ எங்களோட கேம்பஸுக்கு வந்து சில யுனிக்கான சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள நாங்க ஒன் பை ஒன்னா பார்த்துக்கொள்வோம். எங்க சைட்ல நாங்க ப்ரொவைட் பண்ற கோர்சஸ் எல்லாமே யுகே அவார்டிங் குவாலிஃபிகேஷனுக்குள்ள ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் சம் காசஸ் வந்துட்டு சிபிடி, யூகே ரெகக்னேஷனுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் அண்ட் அதர் திங்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ற காசஸ் எல்லாமே ஃபாரின் மினிஸ்ட்ரியில வந்துட்டு அப்ரூவ் பண்ணக்கூடிய மாரியும், பிரிட்டிஷ் கவுன்சில்ல அப்ரூவ் பண்ணக்கூடிய மாரியும் இருக்கும். அண்ட் சம் காசஸ், சம் HND லெவல் காசஸ் வந்துட்டு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எம்பசிஸ் ஓடையும், சவுதி கவுன்சில்ஸ் ஆஃப் என்ஜினியர்ஸ் அஃபிலியேஷன்ஸ் ஓடையும் உங்களுக்கு அட்டஸ்டேஷன் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். அண்ட் அதர் திங் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட கேம்பஸ் ஒரு இன்டர்நேஷனல் வைஸா ரெகக்னைஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ற லெக்சர்ஸ் எல்லாமே ஒரு ஜஸ்ட் தியரிய மட்டும் இல்லாம, இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல இண்டஸ்ட்ரியில என்ன மாரியான அப்டேட்ஸ் இருக்குது, அத பேஸ் பண்ண மாரி தான் உங்களுக்கு நாங்க கொண்டு போற மாரி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜஸ்ட் அவங்களுக்கு நாங்க வந்துட்டு காசஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணாம, அவங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்ல அவங்களோட கரியர் ரிலேட்டடா ஏதாச்சும் சப்போர்ட்டர்ஸ் தேவை, இல்ல அட்வைஸ் தேவை. சில பேர் நீங்க வேற கரியர் சூஸ் பண்ணிக்கலாம். அத தாண்டி நீங்க ஒரு காசஸ சூஸ் பண்ண போறீங்க. அது ரிலேட்டடான உங்களுக்கு அட்வைஸ், சப்போர்ட் தேவைன்னு சொன்னாலும், நாங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ற எல்லா கோர்சஸுமே மோர் தென் வந்துட்டு 10 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன லெக்சர் பேனல கொண்டு தான் கொண்டு போற மாரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு தியரிய மட்டும் கொண்டு போகாம, இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன மாரி அப்டேட்ஸ் இருக்குது, பிராக்டிகல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி, இண்டஸ்ட்ரியல் ரீதியான அப்டேட்டோட சேர்ந்த மாரி தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணி தர மாரி இருக்கு. அண்ட் இப்ப இதுல நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்ப நீங்க ஆஃப்டர் ஓ லெவலுக்கு பிறகு, அடுத்து ஏ லெவலுக்கு பிறகு உங்களோட கேரியர எப்படி நீங்க கொண்டு போறேன்னு சொல்லி தெரியாம இருக்கலாம். ஸோ உங்களோட கேரியர ரிலேட்டடான உங்களோட கைடன்ஸ் தரதுக்கு எங்களோட சைட்ல வந்துட்டு நாங்க நெறைய ப்ரோகிராம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண மாரி இருக்கும். ஸோ அது மூலமா உங்களோட கேரியர நீங்க சரியான பாத்வேல வந்துட்டு கொண்டு போகக்கூடிய மாரி இருக்கும். அண்ட் சில சம் காசஸ் வந்து எங்க சைட்ல ப்ரொவைட் பண்ணது. நீங்க ஜஸ்ட் இங்க மட்டும் வொர்க் பண்ணது இல்லாம, நீங்க ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியோ, ஒரு கல்ஃப் கண்ட்ரில நீங்க போனீங்கன்னு சொன்னா, என்ன நாலேட்ஜஸ், பிராக்டிகல்ஸ் தேவையோ, அத பேஸ் பண்ண மாரி கொண்டு போவோம்.
அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு சொன்னால், இப்ப எங்களோட கிளாஸஸ் எல்லாமே நாங்க லிமிட்டட் ஸ்டூடண்ட்ஸ் தான் எடுப்போம். ஒவ்வொரு பேஜர்ஸுக்கும் 20 to 25 ஸ்டூடண்ட்ஸ் தான் லிமிட் பண்ணி எடுப்போம். ஸோ மெயினான ரீசன் என்ன சொன்னால், அவங்களுக்கு ஒரு குவாலிட்டியான எடுகேஷன தர ஒரு பர்ப்பஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு லிமிட் பண்ணி ஸ்டூடண்ட்ஸ் இன்டேக் பண்ண டைம்ல நீங்க ஈஸியா லெக்சர்ஸோட மூவ் ஆன் ஆகலும், அதே மாரி டவுட்ஸ் அதுகள கேட்டுக்கொள்ளலும், அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அவுட்புட் வந்துட்டு கிடைக்கிற மாரி இருக்கு. ஸோ அதனால நாங்க ஒவ்வொரு பேஜர்ஸுக்குமே லிமிட் பண்ணி தான் ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு இன்டேக் பண்ற மாரி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு எங்க சைட்ல எல்எம்எஸ் எக்ஸஸ் அதாவது நீங்க ஜஸ்ட் ஒரு காசஸ் மட்டும் நாங்க லைவா கிளாஸஸ் மட்டும் போகாம, உங்களுக்குரிய ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ், நோட்ஸ் அதே மாரி ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிஸ்டம் ஊடாக நாங்க ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கு. அண்ட் அதர் திங் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க ஸ்டடி பண்ற ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க வொர்க்கிங் பீப்பிளா இருக்கட்டும். ஸோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நாங்க ரீசனபிளான ஃபீஸ்ல வந்துட்டு கோர்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு நீங்க மந்த்லி பே பண்ற மாரியும் அண்ட் எஃபர்டபிளான பிரைஸ்க்கு ஏத்த மாரி தான் நாங்க கோர்சஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஒன் டைம்ல இப்ப நீங்க யுனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டா இருக்கட்டும், இல்ல சம்திங் அப்படியானவங்க வந்துட்டு, நீங்க ஒரே டைம்ல அவங்களோட கேரியர வந்துட்டு குரோத் பண்ணக்கூடிய மாரி தான் இருக்கு. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், சில இதுகளுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரெய்னிங் ஆக்டிவிட்டீஸுமே நாங்க வந்துட்டு சில காஸ்க்கு ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல மோர் தென் 5000 பிளஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு எங்கட கேம்பஸ்ல ஸ்டடி பண்ணி வந்துட்டு அவுட் ஆகியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஃபர்தரா இன்டர்ன்ஷிப் வந்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்க்குரிய ட்ரெய்னிங் லெட்டர்ஸுமே வந்துட்டு நாங்க ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் அதர் திங் பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கே நான் சொல்லியிருப்பேன். எங்கட கேம்பஸ் ரிலேட்டடான ஆல் மீடியாவிலயும் வந்துட்டு நாங்க அவைலபிளா இருக்கிறோம். அதாவது Facebookஆ இருக்கட்டும், YouTube, LinkedIn அண்ட் Instagram. ஸோ எல்லா WhatsApp சேனல் ஸோ எல்லாத்துலயும் நாங்க அவைலபிளா இருக்கிறோம். ஸோ நீங்க தேவையான அப்டேட்கள வந்துட்டு அதன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு இப்ப எங்கட கேம்பஸ் ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆன்லைன்லயும் சரி, பிசிக்கலாவும் சரி, நீங்க கோர்சஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு ட்ரெய்னிங்கள ப்ரொவைட் பண்ணக்கூடிய சென்டராகவும் வந்துட்டு காணப்படும். அது மட்டும் இல்லாம, ஆல்ரெடி எங்கட பாஸ்ட் அதாவது லேர்ன் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்ல 100க்கு மேல பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்துட்டு இருக்குது. ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் நாங்க எங்களோட சோசியல் மீடியால அப்டேட் பண்ணியிருக்கிறோம். நீங்க ஜஸ்ட் அத செக் பண்ணி பார்க்கக்கூடிய மாரி இருக்கும். ஸோ லாஸ்ட் திங் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கட கேம்பஸுக்குன்னு சொல்லி யூனிக்கான ஒரு விஷயம் தான் ஸ்பெஷல் ஹெல்ப்லைன் சப்போர்ட்ன்னு சொல்றது. ஸோ அந்த ஸ்பெஷல் ஹெல்ப்லைன் சப்போர்ட்ன்னு சொன்னா என்னன்னு சொல்லி சொன்னால், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நாங்க லிமிட்டட் ஸ்டூடண்ட்ஸ் தான் இன்டேக் பண்ணோம்னு சொல்லி, அந்த கிளாஸஸ் டைம்லயே நீங்க என்ன செய்யலாம் சொன்னா, அவங்களோட மைக் அன்மியூட் பண்ணி லெக்சர்ஸோட இன்டராக்ட் ஆகி, அவங்களோட டவுட்ஸ்கள கேட்டு கிளியர் பண்ணக்கூடிய மாரி தான் கிளாஸஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம, எங்களோட ஹெல்ப்லைன் சப்போர்ட் உங்களுக்கு நீங்க கிளாஸஸ் ஜாயின் பண்ணலேருந்து ஒரு கோர்சஸ் ஃபினிஷ் பண்ணும் வரைக்கும், உங்களுக்கு கோர்சஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, நீங்க கிளியர் பண்ணணும், ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னு சொன்னால், எங்களோட ஹெல்ப்லைன் சப்போர்ட் 24 ஹவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு இப்ப நாங்க ஜஸ்ட் ஒரு லைவா கிளாஸஸ் கொண்டு போறது மட்டும் இல்லாம, ஆஃப்டர் தட் உங்களுக்கு நாங்க ரெக்கார்டிங்ஸுமே ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். ஸோ சில பிராக்டிகல் ரீதியான செஷன நீங்க ஜஸ்ட் லைவா மட்டும் படிக்க இல்லாம, நீங்க அகைன் வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கக்கூடிய சான்ஸஸும் உங்களுக்கு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம, இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸஸும் நாங்க கொண்டு போற டைம்ல, அந்த கிளாஸஸுக்குரிய சம்மரி வந்துட்டு நாங்க ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியால உங்களுக்கு கிளாஸஸ் விளங்கல, நீங்க அத மட்டும் நீங்க லேர்ன் பண்ணேன்னு சொன்னாலும், உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாரி இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் அவங்களுக்கு இப்ப நாங்க கிளாஸஸ் கொண்டு போற டைம்ல எவ்ரி வீக்லி வந்துட்டு அவங்களுக்கு எவலுவேஷன்ஸ் மாரி இருக்கும். ஆல்ரெடி போன கிளாஸஸ் ஓகேவா? விளங்கிச்சா? இல்ல அதுல அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதான்னு சொல்லி, அவங்களுக்கு எவலுவேட் பண்ணி, எக்ஸ்ட்ரா டிஸ்கஷன் கிளாஸஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி தருவோம். அதுல உங்களுக்கு டவுட்ஸ் மாடியூல் இருக்கிறதா? இல்ல உங்களுக்கு நீங்க வேற எங்காச்சும் தேடி படிச்சிருப்பீங்க. ஸோ இப்படியான விஷயங்கள நீங்க அந்த டிஸ்கஷன் கிளாஸஸ்ல வந்துட்டு கிளியர் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். அண்ட் மெயினான திங்ஸ் தான் உங்களுக்கான ஃப்ளெக்சிபிள் டைம் ஷெட்யூல். இப்ப இதுல வொர்க் பண்றவங்க இருப்பீங்க, ஃபாரின்ல இருக்கிறவங்க இருப்பீங்க, ஸ்டடி பண்றவங்க இருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் ஃப்ளெக்சிபிள் ஆகுற மாரி தான் நாங்க டைம் ஷெட்யூல் வந்துட்டு ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கு. அண்ட் ஈவன் இப்ப ஸ்டூடண்ட் சைட்ல அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்ல அவங்களுக்கு ஸ்டடீஸ்ல ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொன்னாலுமே, அவங்களுக்கு பெர்சனலைஸா வந்துட்டு அந்த ப்ராப்ளம் வந்து டயக்னோஸ் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். எங்களோட ஹெல்ப்லைன் சப்போர்ட்டால. அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் கோர்ஸ்ல ஜாயின் ஆகுற டைம்ல ஒவ்வொரு கேட்டகரில இருப்பீங்க. சில பேருக்கு வந்துட்டு ஒரு நாலேட்ஜோட வருவீங்க. சில பேருக்கு வந்துட்டு பேசிக் திங்ஸ்ல உங்களுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாரி இருக்கும். ஸோ இப்படியா இருக்கிறதால, நாங்க பெஸ்ட் குரூப்பா வந்துட்டு டிவைட் பண்ணி, உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாரி கிளாஸஸ் வந்துட்டு கொண்டு போவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கு ஜஸ்ட் வெயிட். அ ஓகே.
ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு கிளாஸஸ் ரிமைண்டர்ஸ். இப்ப அவங்களுக்கு கிளாஸஸ் இருக்குதுன்னு சொன்னால், அந்த கிளாஸுக்குரிய இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கு கிளாஸஸ் இருக்குன்னு சொன்னால், கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முதல்ல அவங்களுக்கு ரிமைண்டர் தர மாரி இருக்கும். ஸோ நீங்க வொர்க் பிஸியா இருந்தாலும், கிளாஸஸும் வந்துட்டு என்ன செய்யலாம், மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். ஈவன் இப்ப உங்களுக்கு அசைன்மென்ட்கள் நீங்க சப்மிட் பண்ற டைம்ல, உங்களுக்கு இப்ப டெக்னிக்கல் ரீதியான சப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், இல்ல அசைன்மென்ட்க்கு உரிய பிராக்டிகல் சப்போர்ட். ஸோ இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு நாங்க எங்களோட ஹெல்ப்லைன் சப்போர்ட்டால ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன விஷயம் தான். நாளைக்கு இன்டராக்ட் ஆகி கொஸ்டின்ஸ் அதுகள கேட்டுக்கொள்ளிலும் ஈஸியா நீங்க விளங்கி படிச்சுக்கொள்ற மாரியான கிளாஸ் மெத்தட் தான் நம்மளுக்கு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம சில காசஸ் வந்து ஸ்பெஷலைஸ் சாஃப்ட்வேர் ட்ரெய்னிங் உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் ஆளுக்கு ரிசோர்ஸ் பெர்சன், இண்டஸ்ட்ரியல் அப்டேட்டோட சேர்ந்த மாரி தான் கிளாஸஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ற மாரி இருக்கு. ஓகே. ஸோ இது வந்துட்டு எங்களோட ஹார்வர்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ் காலேஜ்ல நாங்க ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ண சில ப்ரோகிராம்ட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் அத உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இதுதான் எங்களோட ஹார்வர்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ் காலேஜ்ல Facebook பேஜ். நீங்க ஜஸ்ட் அத சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னாலே இப்படி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுல உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் இதுல நாங்க நடந்தது எல்லாமே நாங்க இதுல அப்டேட் பண்ணியிருக்கிறோம். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாரி, அவளுக்கு இதுல வந்துட்டு எங்களோட கேம்பஸ்ல கன்வகேஷன் ஃபோட்டோஸ் இதுல நாங்க அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி நடந்த ஸ்டூடண்ட்ஸ்ட கன்வகேஷன் பிக்சர்ஸ் வந்துட்டு இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதையுமே நீங்க எங்களோட Facebook பேஜ்ல வந்துட்டு பார்க்கக்கூடிய மாரி இருக்கும். நீங்களும் இப்ப ஒவ்வொருத்தர ட்ரீம் வந்துட்டு இதே மாரி நீங்களும் ஒரு கன்வகேஷன் பார்ட்டிசிபேட் பண்ணதும், ஸோ இப்படியான ட்ரீம நீங்களும் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய சான்ஸஸும் உங்களுக்கு இருக்குது. நீங்க ஃபர்தரா கோர்ஸ் ஜாயின் பண்ணி கன்டின்யூ பண்ற டைம்ல. ஸோ நெறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்க ஃப்ரீ டைம்ல நீங்க செக் பண்ணி பார்க்கக்கூடிய மாரி இருக்கு. அண்ட் அதே மாரி எங்கட சைட்ல நாங்க நடந்த ப்ரோகிராம்ஸ் அதாவது நாங்க ஆல் லெவல் எல்எல்எம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு 9 இயர் ப்ராஜெக்ட் மாரி செய்திருந்தோம். ஸோ அதுல ஃபோட்டோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு அவங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருந்தோம். இதுல பார்ட்டிசிபேட் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நாங்க கிஃப்ட் வவுச்சர்ஸ் குடுக்குறேன்னு சொல்லி, ஆல்ரெடி நடந்த ப்ரோகிராம்ஸ்ட அ வின் பண்ணவங்கள்ல கிஃப்ட் வவுச்சர்ஸ் வின் பண்ணவங்களோட லிஸ்ட் தான் இப்ப உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ல வந்துட்டு ஷேர் பண்ணிக்கொள்றேன். நீங்க அந்த விஷயங்களுமே நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, பார்க்கக்கூடிய மாரி இருக்கும் எங்களோட எல்லா சோசியல் மீடியாலயும். ஓகே. ஓகே. இப்ப நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டினது தான். எங்களோட கன்வகேஷன் ஃபோட்டோஸ் 2025ல நடந்துச்சு. அண்ட் இதே மாரி நீங்களும் ஒரு ஈவென்ட்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். அண்ட் இது ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மாரி ஆல் லெவல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நாங்க அவார்டிங் செரமனி செய்தோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் இப்ப உங்களுக்கு ஷேர் ஆகுது. ஸோ நெறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்க வெப்சைட்லயோ சம்திங் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலும் சோசியல் மீடியால. இது வந்துட்டு இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன். ஆஃப்டர் ஏ லெவல், ஓ லெவல் பிள்ளைகளுக்கு நீங்க அடுத்த கேரியர் எப்படி மூவ் ஆன் பண்றதுன்னு ரிலேட்டடான கேரியர் மென்டரிங் புரோகிராம் செய்த ஃபோட்டோஸ் தான் இப்ப உங்களுக்கு ஷோ ஆகுது. அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப ஜஸ்ட் எங்கள்ட்ட சைட்ல இருக்கிற ஸ்டூடண்ட்க்கு இப்ப நீங்க ஜஸ்ட் கோர்சஸ் மட்டும் இல்லாம, உங்களோட பெர்சனல் சைக்காலஜி ரீதியான கவுன்சிலிங்கா இருக்கட்டும். ஸோ அதே மாரி நெறைய விஷயங்கள் நாங்க எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்காக அரேஞ்ச் பண்ணி செய்து கொள்றது. ஸோ அதோட ஃபோட்டோஸ் தான் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதுவும் வந்துட்டு இப்ப எங்க சைட்ல சில ப்ரோகிராம்ஸ் ஈவென்ட் செய்வோம். இனிஷியல் வைஸா இருக்க வர ப்ரோகிராம்ஸ் அதே மாரி இப்படி ப்ரோகிராம்ஸ் அதுகள செய்த ஃபோட்டோஸ் தான் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் மெயினான திங் பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய விஷயங்கள் நீங்க ஜஸ்ட் யுனிவர்சிட்டில அப்படி இதெல்லாம் யூனியன்ன்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் எங்கட கேம்பஸ்லயும் அப்படியான ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. நீங்க ஜஸ்ட் ஒரு கோர்ஸஸ தாண்டி உங்களோட கேரியர வந்துட்டு பெர்சனல் வைஸா வந்துட்டு எப்படி குரோத் பண்ணிட்டு போறது, உங்களுக்கு என்ன விஷயங்கள் நாங்க தரணும்னு சொல்லி, ஸோ இப்படியா எல்லாம் இன்க்ளூட் பண்ண மாரி எங்க சைடு ஸ்டூடண்ட் யூனியன் இருக்குது. சரியா? ஸோ அதுல ஜெனரல் மீட்டிங்ல ஃபோட்டோஸ் தான் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் இது மீட்டிங்க மட்டும் இல்லாம, எங்கட ஸ்டூடண்ட்ற கேரியர குரோத் பண்ணதுக்கு எங்கட சைட்ல எவ்வளவு நாங்க ப்ராசஸ் வந்துட்டு செஞ்சு கொள்ளையிலுமோ, அவ்வளவுக்கு வந்துட்டு நாங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கு. ஸோ எஜுகேஷனல தாண்டி நெறைய விஷயங்கள் நாங்க அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். ஓகே. ஸோ இவ்வளோ நேரமும் நாங்க நெறைய விஷயங்கள் எங்கட கேம்பஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஸோ இப்ப நாங்க மெயினான கான்செப்ட்க்கு வந்திருக்கிறோம்.
ஸோ ஃபர்தரா இப்ப இதுல இருந்து உங்களோட கெரியர நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல கன்டின்யூ பண்ண போறீங்கன்னு சொன்னால், நீங்க கன்டின்யூ பண்ணலாம். ஸோ இதுல உங்களுக்கு கோர்ஸ் டியூரேஷன் வந்துட்டு 4 மந்த்லேருந்து 6 மந்த் டியூரேஷனா இருக்கும். இது டிப்ளோமா இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ இதுல இருந்து உங்களோட கெரியர நீங்க ஒன் பை ஒன்னா குரோத் பண்ணிட்டு போக இயலும். அண்ட் இதுல வந்துட்டு நாங்க ஆன்லைன் பேஜஸ் தான் இன்டேக் போயிட்டு இருக்கிறோம். Zoom லைவ் கிளாஸஸ். ஜஸ்ட் உங்களுக்கு லைவா மட்டும் இருக்காது. நாங்க ரெக்கார்டிங்ஸுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுல இருந்து உங்களோட கெரியர குரோத் பண்றவங்க ஃபர்தரா நீங்க வந்துட்டு இதுல ஜாயின் பண்ணி உங்களோட கெரியர வந்துட்டு கன்டின்யூ பண்ணலாம். ஓகே. அது மட்டும் இல்லாம, இதுல ஒரு ஸ்பெஷல் திங் என்னன்னு சொன்னால், ஸோ இதுல வந்துட்டு நாங்க ஏர்லி பேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபர்ஸ் ஒண்ணு குடுக்குறோம். ஸோ இந்த கோர்ஸ்ல வந்துட்டு ஏர்லியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற முதல் 15 பேருக்கு நாங்க டிப்ளோமா இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க தாண்டி 2 டிப்ளோமா வந்துட்டு ஃப்ரீயாவே குடுக்கப் போறோம். ஸோ அதாவது அவங்களுக்கு டிப்ளோமா இன் இங்கிலீஷ் அல்லது டிப்ளோமா இன் ஐடி அல்லது டிப்ளோமா இன் கிராஃபிக் டிசைன். இதுல ஏதாச்சும் ஒண்ண நீங்க ஃப்ரீயா சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதோட ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணிக்கொள்ற, ஃப்ரீலான்ஸ்ல ஏர்ன் பண்ணிக்கொள்ற ஃபைவர். இந்த 2 கோர்ஸையும் நீங்க வந்துட்டு ஃப்ரீயாவே படிச்சுக்கொள்ற சான்சஸ் இருக்குது. இந்த சான்சஸ் ஒன்லி ஏர்லியா ரெஜிஸ்டர் பண்ற முதல் 15 பேருக்கு மட்டும் தான் நாங்க ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். அதுவும் சில கண்டிஷனோட நீங்க இத சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஸ்டார்ட்டிங்லயே என்னோட லெக்சரர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் வந்துட்டு ஃபைவர்ல வந்துட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த சான்சஸ நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ற நேரம், ஜஸ்ட் நீங்க லேர்னிங்க தவிர ஏர்னிங்ன்ற ஒரு கான்செப்ட்டையும் நீங்க கன்டின்யூ பண்ணக்கூடிய சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஏர்லியா ரெஜிஸ்டர் பண்ற முதல் 15 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ப்ரொவைட் பண்றோம். ஸோ நீங்களும் இதுல ஜாயின் பண்ற ஐடியா இருக்கிறவங்க, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன வந்துட்டு ஏர்லியாவே கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கும் இந்த சான்சஸ வந்துட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். ஸோ ஃபர்தரா இதுல ஜாயின் பண்ண இருக்கிற ஐடியா இருக்கிறவங்க, இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு, அதாவது மிஸ் ஷிம்ப்ரா என்ற நம்பருக்கு, நீங்க உங்களோட இன்பாக்ஸ் போயிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளையிலும். நான் ஆல்ரெடி சொன்ன இந்த ஆஃபர்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் இருக்குது. இன்கேஸ் அதுக்கு முதல் முதல் 15 பேரும் ரெஜிஸ்டர் பண்ணினாங்கன்னு சொன்னா, நாங்க இந்த ஆஃபர்ஸ வந்துட்டு குளோஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ தேவையானவங்க வந்து இந்த நம்பர நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்தரா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையானவங்க இன்பாக்ஸ் போயிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். ஓகே. ஸோ இதுல நான் ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருந்தேன். இதுல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்கும் 2 ட்விஸ்ட் இருக்குதுண்டு. ஸோ ஒன் திங் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். 25,000 கிஃப்ட் வவுச்சர்ஸ் ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லி. அனதர் ஒன் இஸ் டிஜிட்டல் அசெட்ஸ்ன்னே பெற்றுக்கொள்ற முறை. ஸோ இதுல லாஸ்ட் எண்ட் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நான் ஃப்ரீயாவே டிஜிட்டல் அசெட்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். 50,000 காஸ்ட்டான. ஸோ இந்த டிஜிட்டல் அசெட்ஸ நீங்க எடுத்துக்கொள்ளணும்னா, உங்களுக்கு சில நார்மலான ஒரு சின்ன ப்ராசஸ் ஒண்ணு இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் ஜஸ்ட் உங்களுக்கு வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுல என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு நாங்க வந்துட்டு இன்பாக்ஸ்ல ஒரு டிஜிட்டல் அசெட்ஸ் தர்றதுக்கான ஸ்கிரீன்ஷாட், அத ஃபார்ம் ஒண்ணு சென்ட் பண்ணுவோம். கான்டாக்ட் ஃபார்மினை இப்பொழுதே வித்தின் 5 மினிட்ஸ்ல சப்மிட் பண்ணியதன் பின்னர், அதனை ஸ்கிரீன்ஷாட் செய்து பின்வரும் இலக்கத்திற்கு உங்களின் பெயரை உடனடியாக அனுப்பி வைக்கவும். கீழ்வரும் இலக்கத்தினை HIBC ஷிம்ப்ரா என சேவ் செய்து ஸ்கிரீன்ஷாட் செய்து அனுப்பவும். சரியா? ஸோ இதுல என்னன்னு சொன்னால், உங்களுக்கு செக்ல நாங்க ஒரு ஃபார்ம் ஒண்ணு போடுவோம். ஸோ அந்த ஃபார்ம ஜஸ்ட் நீங்க குயிக்கா, அதுல நெறைய விஷயங்கள் இல்ல. ஒரு 4, 5 விஷயம் தான் இருக்குது. ஜஸ்ட் அத நீங்க ஃபில் பண்ணிட்டு, நீங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுல ஸ்கிரீன்ஷாட்டையும், அதே மாரி இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற மிஸ் ஷிம்ரான்ற நம்பர சேவ் பண்ணின ஸ்கிரீன்ஷாட்டையும் இம்மீடியட்டா இந்த நம்பர் ஸ்க்ரீன்ல தெரியிற ஷிம்ரான்ற நம்பருக்கு வந்துட்டு சென்ட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ அதே மாரி அவங்களோட குரூப்லயும் ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் Zoom chatலயும் ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் நீங்க லிங்க கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால், இப்படியான ஒரு ஃபார்ம் ஒண்ணு வரும். நெறைய விஷயங்கள் இல்ல. என்னோட சேர்ந்து நீங்களும் ஃபார்ம ஃபில் பண்ணலாம். ஜஸ்ட் அவங்களோட நேம் வித் இனிஷியல் கேட்டிருக்கும். ஸோ அதில பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நேம் வித் இனிஷியல்னா கேப்பிட்டல் லெட்டர்ஸ்ல குடுங்க உங்களோட நேம. அண்ட் அதே மாரி அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர், நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட், அதே மாரி ஏஜ். ஸோ சிம்பிள் இந்த விஷயங்கள்லாம் நான் அதில கேட்டிருக்கேன். ஸோ வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள ஃபில் பண்ணவங்களுக்கு மட்டும் தான், நாங்க இந்த இத வந்துட்டு ப்ரொவைட் பண்ண மாரி இருக்கும். டிஜிட்டல் அசெட்ஸ ப்ரொவைட் பண்ண மாரி இருக்கும். ஸோ அவனோட இதுலயும் போட்டிருக்கிறோம். அவனோட குரூப்லயும் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அவனோட Zoom chatலயும் ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் நீங்க லிங்க கிளிக் பண்ணி, அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, இந்த நம்பரையும் ஷிம்ப்ரான்னு சேவ் பண்ணி, மிஸ் ஷிம்ப்ரான்னு சொல்லி சேவ் பண்ணி, அதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இம்மீடியட்டா வந்துட்டு சென்ட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ வித்தின் 5 மினிட்ஸ்க்கு பிறகு சென்ட் பண்றவங்களுக்கு நாங்க அத ப்ரொவைட் பண்ற மாரி இருக்காது.
ஸோ ஐ திங்க் 1 மினிட் வந்துட்டு லெஃப்ட் ஆயிட்டு. இன்னும் 4 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அவசரமா ஃபில் பண்ணாதவங்க இம்மீடியட்டா ஃபில் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. ஸோ ஒன்லி 3 மினிட்ஸ் தான் இருக்குது. அவசரமா வந்துட்டு நீங்க அத ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் அவசரமா ஃபில் பண்ணாங்க. ஜஸ்ட் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஜஸ்ட் நீங்க அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் அதில உங்களோட டீட்டெயில்ஸ நீங்க என்டர் பண்ணிட்டு, சப்மிட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டும் இந்த நம்பர சேவ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் 2 ஸ்கிரீன்ஷாட் நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்கு. ஸோ மஸ்ட் நீங்க 2 ஸ்கிரீன்ஷாட்டும் சென்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அந்த டிஜிட்டல் அசெட்ஸ வந்துட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கு. ஓகே ஃபைன். நீங்க ஐ திங்க் சப்மிட் பண்றீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே நாங்க அடுத்த இதுக்கு போகலாம். ஓகே. ஸோ இப்ப நீங்க ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி 2வது ட்விஸ்ட் வரப்போது. ஸோ நீங்க இப்ப வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தீங்க நேரம் தான் இது. கேள்வி பதிலுக்கான நேரம். கேட்கப்படும் கேள்விக்கு உரிய நேரத்தில் சரியான விடையினை அளிக்கும் நபருக்கு 25,000 பெறுமதியான கிஃப்ட் வவுச்சர் வழங்கப்படும். பட் இந்த கேள்வி பதிலுக்கான போட்டியில நீங்க நுழையணும்னு சொன்னா, உங்களுக்கு சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அதாவது கேமரா ஆன் செய்து பதிலளிக்க வேண்டும். செலக்ட் த இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் சென்ட் த ஆன்சர்ஸ் இன் த ஜூம் சேட். ஒருவர் தெரிவு செய்யப்படும் வரை கொஷன்ஸ் கேட்கப்படும். சரியாக பதில் அளிப்பவர்கள் மாத்திரம் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க முடியும். இது என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்க இந்த போட்டியில வந்துட்டு என்டர் ஆகுறேன்னு சொன்னால், மஸ்ட் உங்களோட கேமரா ஆன் பண்ணியிருக்கணும். இன் கேஸ் உங்களோட இடையில கேமரா ஆஃப் பண்ணாலும், நீங்க இந்த போட்டியில வந்துட்டு விலக்கப்படுவீங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப எங்களோட இன்ஸ்ட்ரக்டர், லெக்சரர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கான ஆன்ஸர நீங்க எங்களோட லெக்சரர்ஸ்ட Zoom சேட்டுக்கு தான் நீங்க டைரக்ட்டாவே அனுப்பணும். இப்ப அதுல உங்களுக்கு சேட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா வழங்கும் அர்சாத், அரீஃப்ன்னு சொல்லி எங்களோட லெக்சரர்ஸ்ட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நீங்க டைரக்ட்டாவே சென்ட் பண்ணணும். அதர்வைஸ் அத தாண்டி நீங்க யாருக்கு அனுப்பினனாலும், அந்த ஆன்சர்ஸ் வந்துட்டு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஓகே. அண்ட் அதோட ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க 5 பேர் வந்துட்டு சரியா ஆன்சர் சொல்றீங்கன்னு சொன்னால், அந்த 5 பேரும் தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு நீங்க என்டர் ஆகுற மாரி இருக்கும். அகைன் செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 3 பேர் தான் ஆன்சர் சரியா சொல்றீங்கன்னா, தேர்ட் ரவுண்டுக்கு அந்த 3 பேர் மட்டும் தான் நீங்க ஆன்சர் சொல்ற மாரி இருக்கும். ஸோ இப்படி கடைசி ஒருவர் தெரிவு செய்யப்படும் வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். லாஸ்ட்டா யார் மட்டும் நீங்க அகைன் பேலன்ஸ் ஆகுறீங்களோ, அவங்க தான் இந்த போட்டியில வின்னர்ஸ வந்துட்டு நாங்க அனௌன்ஸ் பண்ற மாரி இருக்கும். ஐ திங்க் எல்லாருக்கும் இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வழங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல ஜாயின் பண்றவங்க நீங்க உங்களோட கேமராஸ வந்துட்டு ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. சார் ஆர் யூ தேர்? எஸ் சாம். ஓகே. ஷல் வி ஸோ நான் சரியான ஆன்சர் சொல்றாங்க நேம சொல்றேன். நீங்க கொஞ்சம் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஷூர். ரைட். எல்லாரும் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்ல இருந்து நான் கேட்கிறேன். யா, கிவ் மீ செகண்ட். பைய பார்த்துக்கிறேன். ஓகே, நம்ம இந்த ஓகே முதலாவது கொஸ்டின். நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் லைஃப் சர்க்கிள்ங்கிற விஷயம் பார்த்தோம். அதுல சாஃப்ட்வேர்ல ஏற்படுற பிழையை வந்துகிட்டு கண்டுபிடிக்கிறத ஒரு டேர்ம் ஒன்று நான் யூஸ் பண்ணியிருந்தேன். சாஃப்ட்வேர்ல பிழை இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அது என்ன? தட் இஸ் த கொஸ்டின். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் லைஃப் சைக்கிள்ல சாஃப்ட்வேர் செஞ்சு நம்ம அதுல வர பிழைகளை கண்டுபிடிக்கிறத ஒரு டாஸ்கா சொல்லியிருந்தேன். எனக்கு சேட்ல போடுங்க ஆன்சர். Okay, Sajiban. Sajiban's answer is correct. ஓகே சார். Yeah, Khani's answer is wrong. கரெக்ட் Repeat சார். the question.
லிமிட்டட் டைமுக்குள்ள சொல்றவங்களுக்கு நாங்க சான்சஸ் வந்துட்டு குடுக்குற மாரி இருக்கும். Okay, only Sajeevan தான் சரியான ஆன்சர் பண்ணியிருக்கிறார். Okay, wait. Okay, question விளங்கலன்னு சொல்லியிருக்கீங்க. Okay, I will repeat the question again. Okay, so நம்ம இந்த software development life cycle சொல்லி ஒரு விஷயம் கற்றுக்கணும். Software எப்படி டெவலப் பண்றது, அதுல சாஃப்ட்வேர்ல ஏற்படுற பிழையை கண்டுபிடிக்கிறது ஒரு பார்ட், ரைட்? அதோட பேர் என்ன? That is the question. அதை நம்ம என்னன்னு சொல்லி சொல்றோம். கஷ்டமான கேள்வி கேட்டுனா Yusuf Ahmad's answer is wrong. Answer. Okay, it's fine. நீங்க யோசிக்கிறது சரி, but yeah, there is a correct answer. யாரது SEUSL, Southeastern University of Sri Lanka. Then ISAL Sami. அவங்களோட நேம் இல்ல, ஒருக்கா செக் பண்ணுங்க. அவங்களோட ஆன்சர் கரெக்ட். SEUSL. ஓகே, கொஞ்சம் உங்களோட நேம் ரீநேம் பண்ணிக்கொள்றீங்களா? Then Nasriya already answered. No, நீங்க சரியான டேர்மை யூஸ் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா சரியா இருக்கும். நீங்க சொல்ற டேர்ம் இஸ் நாட் கரெக்ட். Nasriya's answer. ஓகே சார், நான் ஃபைனல் பண்ணிடலாமா? ஓகே. ரெண்டு பேர் தான் சரியா ஆன்சர் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேர், சஜீவன் and another answer. No, Kaushika's answer is wrong. Sorry, only two people. ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு சஜீவன் அண்ட் நுஃபா ரெண்டு பேரும் ஆன்சர் சரியாக சொல்கிறீங்க. ஸோ அடுத்த ரவுண்டுக்கு வந்துட்டு ரெண்டு பேர் மட்டும்தான் ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். நஸ்ரியா சரியான ஆன்சர் பண்ணிருக்காங்க. அவங்க எடுத்துக்குவோமா இல்ல? அவங்க ஆல்ரெடி பிள்ளையா சொல்லியிருந்தாங்க, நான் கரெக்ட் பண்ணிருக்காங்க. இஸ் இட் ஓகே? சார் நஸ்ரியா அவங்களோட கேமரா வந்துட்டு ஆன்ல இல்லை, ஸோ அதால அவங்க வந்துட்டு ஆன்சர் சொன்னாலும் ஓகே, தென் நம்ம ரெண்டு பேருக்கிட்டையும் வச்சுட்டு அடுத்ததுக்கு போவோம். ஓகே சார். ஓகே, the next question. இது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான், ரைட்? ஓகே. நுஃபா உங்களோட கேமரா ஆன் பண்ணிருக்கீங்க, பட் வந்துட்டு ஃபேஸ் விசிபிள் அல்ல. ஓகே ஃபைன். ஓகே சார், நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, செக். ஓகே, நம்ம இந்த ஸ்லைட்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல வந்துட்டு ஒரு டிசைன் பண்றத வந்துட்டு ஒரு டேர்ம் ஒன்று சொல்லி யூஸ் பண்ணியிருந்தோம். டிசைன் பண்றது இல்லாட்டி ஒரு யூசர் அதை யூஸ் பண்ணி அவர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றத நம்ம ஒரு டேர்ம் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம சாஃப்ட்வேரை அதோட இன்டர்ஃபேஸை டிசைன் பண்றது, அதை என்னன்னு சொல்லி சொல்லுவோம். கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் கொஸ்டின். ஓகே, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் who design a website, look and feel works on. ஒழுங்கா வேலை செய்தா அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறத செக் பண்றது. செக் பண்றது மீன் ஒரு டேர்ம் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம். அது என்ன டேர்ம்? Yeah, Sajeevan's answer is correct. அடுத்தது நுஃபானா? ஓகே, சாரி, நுஃபாஸ் ஆன்சர் இஸ் ராங். லெட்ஸ் நம்ம சஜீவனோட யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே ஷூர் சார். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்ன ஆன்சர்னு சொன்னா டீபக்கிங், இல்லன்னு சொன்னா டெஸ்டிங்னு சொல்லலாம். சரியான ஆன்சர் வந்துட்டு டெஸ்டிங், இல்லன்னு சொன்னா டீபக்கிங், ரைட்? நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல பிழையை திருத்துறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் UI இல்லாட்டி UX ரெண்டையுமே சொல்லலாம். யூசர் இன்டர்ஃபேஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், UI UX சொல்லி சொல்லுவோம். அதுக்குள்ளே தனி ஃபீல்டு இருக்கு, UI UX இன்ஜினியரிங் சொல்லி.
That's it. ஓகே, ஓகே சார். ஸோ ஓகே சஜீவன். அவளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நீங்க ஷிம்ரான்னு சொல்லி ஒரு நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருப்பீங்க தானே? ஸோ அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டு அனுப்புவாங்க. இம்மீடியட்டா அதில வந்துட்டு ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதுவரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்க இப்ப அனுப்பினீங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினீங்க தானே? ஸோ அந்த நம்பருக்கு இம்மீடியட்டா அவனோட நேம மென்ஷன் பண்ணி ஒரு மெசேஜ் ஒண்ணு போடுங்க. ஸோ உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. அகெயின் உங்களுக்கு நம்பர் தேவைன்னு சொன்னா ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஸோ இதுல நீங்க இப்ப 25,000 கிஃப்ட் வவுச்சர்ஸ் வந்துட்டு வின் பண்ணியிருக்கீங்க சஜீவன். ஓகே. ஸோ உங்களுக்கான 25,000 கிஃப்ட் வவுச்சர்ஸ் இது வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுல நீங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்ப நீங்க அன்மியூட் பண்ணி இப்ப உங்களுக்கு என்ன மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப நீங்க ஆல்ரெடி வந்துட்டு இத ஆல்ரெடி நினைச்சிருப்பீங்களா? என்ன மாரின்னு சொல்லி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு அன்மியூட் பண்ற ஆப்ஷன் தரேன். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்களா? ஓகே. இப்ப நீங்க அன்மியூட் பண்ணலாம். சஜீவன். ஓகே. ஸோ அவனோட வீடியோ ஆன் பண்ணுங்க. அண்ட் அதே மாரி அவனோட மைக் அன்மியூட் பண்ணிட்டு, ஓகே. ஸோ அவங்கள பத்தி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடலுமா? நீங்க எந்த இடம், என்ன செஞ்சு கொள்றீங்க அப்படின்னு சொல்லி? I am S. Jeevan from Navalapitiya. ஓகே. I am a grade 9 student. Miss, ஓகே. ஸோ எப்படி உங்களுக்கு இந்த ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பத்தி தெரியும்? நான் வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்ல தெரிஞ்சேன் மிஸ். ஓகே. குரூப்ல பார்த்தீங்க. ஓகே. நீங்க வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணினீங்களா? இந்த இது வந்துட்டு கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் சொல்லுவீங்கன்னு எப்படி? என்ன மாரி? ஜஸ்ட் உங்களோட இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லைங்க மிஸ். ஓகே. ஸோ இப்ப எப்படி இந்த நாலேட்ஜ வந்துட்டு கெயின் பண்ணீங்க? ஜஸ்ட் அப்ப என்னோட லெக்சர் சொல்றது மூலமா உங்களுக்கு நாலேட்ஜ் எடுத்தீங்களா? இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா இந்த ஃபீல்ட் ரிலேட்டடா? இந்த சார் சொன்னது தான் மிஸ் தெரியும். ஓகே, ஓகே, ஃபைன். ஓகே. உங்களுக்கான கிஃப்ட் வவுச்சர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதுல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்குரிய கிஃப்ட் வவுச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கொள்ற சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதுல எப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த கிஃப்ட் வவுச்சர்ஸ் யூஸ் பண்றேன்னா, உங்களுக்கு 14 நாட்களுக்குள்ள வந்துட்டு இத யூஸ் பண்ணிக்கொள்ளணும். அண்ட் அதோட இந்த கிஃப்ட் வவுச்சர்ஸ்ன பயன்படுத்தி உங்களோட யாரு நீங்க அப்படி இல்லன்னு சொல்லி சொன்னால், நீங்க யாருக்கு சரி விரும்பினவர்களுக்கு கிஃப்ட்டா வழங்கலாம். அண்ட் இந்த கிஃப்ட் வவுச்சர யூஸ் பண்ணி காலேஜ்ல நடைபெற்றுக் கொள்ளக்கூடிய ஏதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கோர்ஸ்ன அதாவது 25,000 பெறுமதிக்கு ஏற்றவாறு தெரிவு செய்து கற்றுக்கொள்ள முடியும். போட்டியின் வெற்றியாளருக்கு வழங்கப்படும் கிஃப்ட் வவுச்சரினை மீள் விற்பனை நோக்கத்துக்கு பயன்படுத்த முடியாது. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த கிஃப்ட் வவுச்சர் யூஸ் பண்ணக்கூடிய சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ இத நீங்க கிளைம் பண்ணிக்கொள்ளணும். 14 நாட்களுக்குள்ள கிளைம் பண்ணீங்கன்னு சொன்னா, இத வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய மாரி இருக்கு. ஸோ ஐ திங்க் இது உங்களுக்கு கிளியர்ன்னு நினைக்கிறேன். எஸ் மிஸ். ஓகே, ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ மிஸ். வெல்கம். ஓகே. ஸோ நாங்க வந்துட்டு செஷன்ல எண்ட் பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஸோ யாருக்கும் கொஸ்டின்ஸ் இருக்குதா? கேட்கணுமா? அப்படின்னு சொன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துன்னு சொன்னா கேட்டுக்கொள்ளையிலும். அதர்வைஸ் நாங்க வந்துட்டு செஷன வந்துட்டு எண்ட் பண்ணலாம். ஓகே. ஐ திங்க் யாருக்கும் டவுட்ஸ் இல்லன்னு நினைக்கிறேன். ஓகே. இதோட வந்துட்டு நாங்க செஷன் வந்துட்டு வைண்ட் அப் பண்ணலாம். ஸோ இதுவரைக்கும் இப்ப ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த செஷன்ல எண்ட் வரைக்கும் இருந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதுல நெறைய விஷயங்கள் நீங்க வந்துட்டு லேர்ன் பண்ணிருப்பீங்க ஐ திங்க். ஸோ இது ரிலேட்டடா லெக்சர் பண்ண எங்களோட லெக்சரர்ஸுக்கும் தேங்க் பண்ணிக்கொள்றேன். அண்ட் லாஸ்ட் வாரம் இருந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் தேங்க் யூ ஆல். குட் நைட். பாய்.